ரைட். வெங்கடேசன் நான் இப்போ தான் பேச போகிறேன், இனிமேல் தான் கேட்கும். ரைட். ஸோ இன்னைக்கு குரூப் 1 மெயின்ஸ் 2017 அது சம்மந்தப்பட்ட செமினார். நான் சில பேசிக்ஸ் சொல்லுவேன், அதுக்கப்புறம் டெப்யூட்டி கலெக்டர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் என்ன கேட்கலாம். ஏற்கனவே லாஸ்ட் வீக் நம்ம ஒரு செமினார் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த வாரம் கண்டக்ட் பண்ணோம், சரிங்களா? ஸோ இது அது சாட்டர்டே பண்ணோம். இன்றைக்கி சண்டே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக சண்டே பண்ணுறோம். ஸோ இது ரெகுலர், இங்கே கிளாஸ் ரூம்லையும் ஆன்லைன்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் ஆன்லைனில் இது இப்போ அட்டன் பண்ணும்போது லைவாக இருக்கும், சரிங்களா? இந்த சமயத்தில் லைவாக அட்டன் பண்ணலாம். செமினார் முடிஞ்ச உடனே அவங்க எந்த டைம் வேணாலும் இந்த லிங்க்கை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200+ ஆஸ்பிரண்ட்ஸ் லிங்க் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க லிங்க் அனுப்பியிருக்காங்க. ரைட். குரூப் 1 மெயின்ஸ் இதில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மெயின்ஸ், இது வரைக்கும் நான் டெஸ்கிரிப்டிவ் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் கை தூக்குங்க. ஜஸ்ட் ஒரு மெயின்ஸ். ரைட் ரைட் சந்தோஷம். இதில் இன்னும் நிறைய பேருக்கு என்ன ஒரு இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆசிலேஷன்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகுமா அப்படின்ட்டு. அதை நல்லா யோசிக்கணும். ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்குமே மெயின்ஸில் எழுதி சர்வீஸ் வாங்குறவருக்கே என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிம்ஸ் வருமா வராதா அப்படிங்கிறது ஒரு இது இருக்கும். ஈவன் ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவரே எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதும்போது இன்றைக்கி நம்ம ஏதாவது பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? பட் நார்மலி லாஸ்ட் டைமை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் டைம் கட் ஆஃப் அந்த ரேஞ்சில் இருக்கும், இல்லைனா அதை விட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பிசிக்கு 117 115K வந்திருக்கு, சரிங்களா? பிசிக்கு 115க்கு எழுதியிருக்கிறாங்க. 115 கொஷின் சரியாக பண்ணி எழுதியிருக்கிறாங்க லாஸ்ட் டைம், சரிங்களா? அதை போல். ஸோ நான் ஜென்ரலாக கட் ஆஃப் அப்படின்னா நான் பாட்டு கட் ஆஃப் 115ன்னு சொல்லுங்கள் போட்டிருக்கலாம், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், அதை விட கட் ஆஃப் கூட கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இப்போ நீங்கள் குரூப் 4 பார்த்தோம், சரிங்களா? குரூப் 4 எல்லாருமே கட் ஆஃப்லாம் நான் கட் ஆஃப் போடும்போது, இன்ஃபேக்ட் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் குரூப் 4லாம் ப்ரெடிக்ட் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது, நான் அவர்கிட்ட சார்ட்ட கூட பேசிகிட்டு இருந்தேன். பண்ணும்போது போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 183 நான் எழுதி வச்சுருக்கேன், இன்னும் கூட அது, சரிங்களா? 183 எழுதி வச்சுருந்தேன். ஆனால் பார்த்தேன், அதுக்கப்புறம் சொன்னாங்க, என்ன 183 சொல்கிறீங்க, எல்லாருமே 170 75 கூட போடவே இல்லை, நீங்கள் பாட்டுக்கு 183 போட்டு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னோடனே, அப்புறம் அவங்க சொல்கிறாங்களேன்ட்டு நான் அதை ஃபோர்ஸ் பண்ணி, சரிங்களா, 183 பயந்துருவாங்க பசங்க, உங்களை கண்ணாமனான்னு திட்டுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய ஃபஸ்ட்டு டிராஃப்டில் 183 தான், சரிங்களா? ஏன்னா எனக்கு இது அன்யூஷுவலாக இருந்தது. எப்போவுமே அந்த கட்டாக போட்டு மற்றவங்க இதையும் கம்பேர் பண்ணுவேன், மற்றவங்களாம் என்ன போட்டிருக்காங்க, இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. எனக்கு கிடைச்ச டேட்டா பிரகாரம் கேல்குலேஷன் பிரகாரம் 183 தான் பிசிக்கு போடுறது. அப்புறம் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் அவ்வளோலாம் போடாதீங்க அப்படின்னோடனே சரி 181க்கு வந்தேன். இன்னும் ரொம்ப அதெல்லாம் இல்லை, 181 அப்படின்னு வச்சுருந்தேன், சரிங்களா? ஆனால் ஒரிஜினல் பண்ணது ஸோ அதனால் 181 +or-3 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுங்கிறதுனால கிட்டத்தட்ட இப்போ 183 தான் வந்திருக்கு, சரிங்களா? அந்த +or-3க்குள்ளேயும் அந்த ரேஞ்சுக்குள்ளேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது குரூப் 4 ஏகப்பட்ட பேர் எழுதுவாங்க, தெரியும், சரிங்களா? தமிழ்நாட்டில் அதிகமாக எழுதக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ். இது குரூப் 1 அப்படிங்கும்போது செலக்டிவ் எழுதுவாங்க. இதில் இன்னும் நிறைய, இப்போது நான் போன வாரம் செமினாருக்கு நடந்த பின்னாடி எனக்கு கிடைச்ச நிறைய தகவல்கள், நிறைய இன்புட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நல்ல கேண்டிடேட்ஸ், ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க, இதுக்குன்னு குரூப் 1க்கும் படித்தவங்க, இதுக்கு முன்னாடி யூபிஎஸ்சியில் 2 தடவை இன்டர்வியூ போயிருக்கிறாங்க, சரிங்களா? அப்புறம் இதுக்கப்புறம் இந்த வருஷம் யூபிஎஸ்சியே எழுதாமல் ஒன்லி குரூப் 1 ரொம்ப பக்காவாக பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்த்தா ஐ டிட் 22 கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். இன்னைக்கு ஆப்டிடியூட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுவார். 22 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஆப்ஷனல், சரிங்களா? சார் யூபிஎஸ்சியோட
அந்த மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மெம்பர்ஸோட ஏஜ் தப்பாக போட்டிருக்கேன். ஆவரேஜ் ஆஃப் என் நேச்சுரல் நம்பர்ஸ், அவர் வந்து ஆப்டிடியூடில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆவரேஜ் ஆஃப் என் உடனே நம்மளால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நேச்சுரல் நம்பர்னு பார்த்தாலே நம்மளால் n × n+1/2 எங்கே இருக்கோ அதை அப்படியே டிக் பண்ணிடுவான் நம்மள்ட்டு. அப்போ என்ன கேட்குறான்னா ஆவரேஜ். அது மாதிரி ரொம்ப சொல்லுவேன், ரொம்ப இது மாதிரி ஏகப்பட்ட அசிங்கம் இருக்குது. ரொம்ப கேவலமான கொஸ்டின் ஒன்றா சொல்லலாம் திட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய சொல்லிட்டார். அதில் ஒன்று சொன்னா, சிந்து சமவெளி நாகரிகம் உலகத்துக்கே தெரியும். ரோட்டில் போகிறவன்ட்ட கேட்டால் கூட எந்த உலகம் அவங்க வந்து இது பண்ணல. பார்த்தீங்கன்னா அது உலகம் தானே கேட்டிருந்தாங்க. அது சரிங்களா, அந்த அயன், அது பார்த்தீங்கன்னா அயனை தவிர மற்ற அடிக்கிறேன். ஸோ அது என்னென்னா எதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பேப்பரை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. சரிங்களா, அவங்களால பண்ண முடியலை. நிறைய பேர் ஒரு 10 to 20, 30 கொஸ்டின்ஸ்லாம் சும்மா ஏதோ ஆப்ஷன்ஸ் போட்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் கட் ஆஃப் மார்க்கு குறைய நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் த எக்ஸாமினேஷன். சரிங்களா, கண்டிப்பாக ஈவன் ஏஜே எனக்கு இதான் லாஸ்ட் அட்டம்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா, ஏன்னா அடுத்து ஒரு முக்கியமாக இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபைலும் ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இந்த தடவை கண்டிப்பாக அதுக்குரிய தடைகள் எல்லாமே நீங்கிருச்சு. சரிங்களா, மோஸ்ட்லி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து இந்த தடவை வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. அதாவது குரூப் 1க்கு இப்போ என்ன ஏஜில் எழுதலாம், 3 சேர் எடுத்து வைங்க. குரூப் 1க்கு என்ன ஏஜ் எழுதலாம், மேக்ஸிமம் ஏஜ் 30 ஃபார் ஓசி. சரிங்களா, மற்ற ரிசர்வ்டு யாராக இருந்தாலும் கம்யூனிட்டிக்கு வந்து 35. சரிங்களா, ஸோ இப்போ அதை கொஞ்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா 35 இருந்தது. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்ஸ்லையும் வந்து ஓசிக்கே 40 நிறைய ஸ்டேட்ஸில் இருக்குது. ஓசிக்கு 40, பிசி எம்பிசி எஸ்சிக்கெல்லாம் 45 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் அந்த ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இது கிடையாது, வரப்போகிறது. சரிங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே ஓரளவு அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க எல்லாமே பண்ணிக்கலாம். 120 +or- எல்லாமே சாலிடாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் அந்த இதில் இருக்கிறீங்க. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக அது மாதிரி இந்த ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் 150 எடுத்திருந்து ப்ரிலிம் பாஸ் பண்ணாலும் ஒன்று தான், 125 எடுத்தாலும் ஒன்று தான். சரியா, இந்த மார்க்கை எங்கேயுமே அவங்க எடுக்க போகிறது கிடையாது. ஒன்லி உங்களுடைய மெயின்ஸ் டெஸ்கிரிப்டிவ் மார்க். நான் இதான் ஃபஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் டெப்யூட்டி கலெக்டர்ஸ் ஆகிறதுல முக்கால்வாசி பேர் யார் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் டெப்யூட்டி கலெக்டர்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க தான். அதுதான் ஃபஸ்ட் டைம் எழுதுறேன் அப்படிங்கிறவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் அப்படின்றவங்கலாம் இதெல்லாம் இங்கே வேணாம். இந்த 5 ஆண்டு திட்டம்லாம் இங்கே தேவையே இல்லை நமக்கு. சரியா, ஒரு ஆண்டு திட்டம் அவ்வளோதான், ஒரே தடவை எழுதுங்க அவ்வளோதான். போக போக எஃபிஷியன்சிலாம் கூடாது. போக போக எஃபிஷியன்சிலாம் என்ன ஆகும், குறைய தான் செய்யும். சரிங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன குரூப் 1ல் எழுதுறதை விட இந்த குரூப் 1ல் மட்டமாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அதனால் போக போக கூடும் குறையும் அப்படிங்கிறதான் ஒன்லி மித்து. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உழைச்சிருந்தா தான். போன ப்ரிலிம் பாஸ் பண்ணவங்களே இந்த தடவை உட்காந்துட்டு எல்லாம் படுத்துட்டு எல்லாம் ஜெயிக்கலாம் முடியாது இந்த எக்ஸாம்லாம். திரும்ப நீங்கள் படிச்சிருந்த போன தடவைலாம் ப்ரிலிம் இப்போ ஒருத்தர் பாஸ் பண்ணால் நீங்கள் சொன்னார், சார் நான் அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணல, நான் குரூப் 2A போய் ஜாயின் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு டைமே கிடையாது. சரிங்களா, ஸோ அதனால் நான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கவே இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்காதனால எனக்கு 108 தான் வருது. ஆனால் போன தடவை நான் 135 பண்ணியிருந்தேன். சரிங்களா, ஸோ அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் போன தடவை பண்ணவங்கெல்லாம் ரேஸ் கிடையாது. இந்த தடவை யார் பண்ணா 4250 பேர், போன தடவை எடுத்ததை விட ஒரு 500 பேர் கூட எடுக்கிறாங்க. சரிங்களா, அதனால் ஹோப்ஃபுல்லி நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் வரும்னு நினைக்கிறீங்களோ, மதில் மேல் பூனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்துடும். சரிங்களா, மதில் மேல் பூனைங்கிறது யார் நினைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். சரியா, எல்லோரும் நினச்சிட முடியாது. இப்போ ஒரு ஆளுக்கு 90 வருதுன்னா அவன் மதில் மேல் பூனையெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா, மதிலே கண்ணுக்கே தெரியலை, அவன் கண்ணுக்கே மதிலே தெரியலை. சரியா, ஓரளவு உங்களுக்கு தெரியும். நீங்கள் மதில் மேல் பூனை அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட், இப்போ உங்களுக்கு நான் சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த சிலபஸை பாருங்கள். சரிங்களா, ஸோ மெயினாக சில முக்கியமான டிப்ஸ் இந்த சிலபஸ் வைஸு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும் அது பண்ணேன். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸுக்கு மெயின்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, ப்ரிலிம்ஸுங்கிறது வைட் எக்ஸ்டென்சிவ் ஸ்டடி. நிறைய படிப்போம், கண்டதை படிப்போம். சரிங்களா, அதெல்லாம் வந்து நமக்கு எங்கெங்கெல்லாம் எதெல்லாம் படித்தோமோ அதெல்லாம் எக்ஸாமினேஷனில் ஹை கொடுத்துரும். சரிங்களா, பட் இங்கே அப்படி கிடையாது. மெயின்ஸ் வந்து இன்டென்சிவ் ஸ்டடி. சரிங்களா, நிறைய புக்கெல்லாம் படிக்காதீங்க. நிறைய புக்கெல்லாம் படித்தாலும் மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணலாம், மெயின்ஸுக்கெல்லாம் ஒரு கொஞ்சம் சோர்ஸ் ஆகும்.
அதுக்குன்னு ஒரு 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 டாபிக் ஒரே ஒரு புக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு புக்குக்கு இருக்காது, சில டாபிக்ஸ் இருக்காது சரிங்களா. சில டாப்பிக்கை வேறு புக்குக்கு ரெஃபர் பண்ணணும். அதனால தான் நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 2-3-4 புக்கு சொல்லுவேன். அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் புக்கு அட்டை டு அட்டைலாம் இங்கே படிக்கக்கூடாது. பொது தமிழுக்கு படிப்பீங்களா அட்டை டு அட்டை, அதெல்லாம் இங்கே கிடையாது. என்ன தேவையோ அதை மட்டும் தான் படிக்கணும் மொழியே, மற்றெல்லாம் படிக்க தேவையே கிடையாது சரிங்களா. சில இதில் நல்லாயிருக்கும், அதுதான் பார்க்கணும்னா அதுக்கு தான் சில ரெஃபரன்ஸ் இருக்கும். ஒரு டாப்பிக்கு ஒரு புக்கை படித்தாலே போதும், அது தேவையில்லாமல் படிக்கிறது. இன்ஃபேக்ட் நிறைய மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸ்கூல் டெக்ஸ்டில் இருந்தால் எடுப்பாங்க. அப்படியே போன வருஷம் வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணது, நான் 2001 2016 வரைக்கும் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்கூல் டெக்ஸ்டில் இருந்தால் எடுப்பாங்க. எஸ்பெஷலி த கன்வென்ஷனல் கொஸ்டின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் இல்லாத கொஸ்டின்ஸ். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கூலில் தான் வந்து எடுப்பாங்க. சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். அப்படியே அடிக்கடி போன தடவை கூட கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இதில் கேட்பாங்க. இப்போ இந்த சிறுநீர் வந்து எப்படி உருவாகிறது, சிறுநீர் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரின்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். அது அடிக்கடி ரிப்பீட் ஆகிற கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக்ஸு, இந்த பாலிமர்ஸு, இதோட பயன்கள், ரிமோட் சென்சிங்கு சரிங்களா, ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கு, இது சம்மந்தப்பட்டது. இந்த பயோ கம்யூனிகேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th இருக்கும். 12th பயாலஜியெல்லாம் அட்டை டு அட்டை படிச்சிடாதீங்க, அவ்வளோதான் ஜென்மத்துக்கு ஓடி போயிடுவீங்க. அதில் ஒரு சாப்டர் மட்டும்தான் இருக்கும் அந்த பயோ கம்யூனிகேஷன், அதை மட்டும் எடுங்க. பயோடெக்னாலஜி அதை மட்டும் எடுங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் வேறு ஏதாவது கண்டதெல்லாம் அதில் ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் படிக்காங்க. தவளை, அமீபா, அதெல்லாம் தவளையெல்லாம் போய்ட்டு பிரித்து வச்சுருப்பாங்க, அதுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது சரிங்களா. ஸோ என்னென்னலாம் தேவையோ ஒவ்வொரு அந்த சிலபஸ் தான் உங்களோட பைபிள், குரான், பகவத்கீதை சரிங்களா. இந்த சிலபஸ் வைஸ் தான் படிக்கணும் ஒவ்வொன்றும். அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், சில பேர் இங்கே ஏன்ஷியன் மெடிவலுக்கெல்லாம் இங்கே என்ன கிடையாது, வேலையே கிடையாது சரிங்களா. இங்கே மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க, கல்ச்சுரல் பார்ட்டும் கேட்பீங்க. ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ்க்கு ஒரு சிம்பிளாக ஒன்று வித்தியாசம் என்னன்னா, ஆரிய சமாஜத்தை பற்றி உங்களால் என்ன எழுத முடியும், ஆரிய சமாஜத்தை பற்றி 8 மார்க்கில் கேட்பான். ஆரிய சமாஜத்தின் 10 கொள்கைகளை 10 எழுதுக அப்படின்னு கேட்பான் சரிங்களா. 10 பிரின்சிபல்ஸ் இருக்குது ஆரிய சமாஜுக்கு. இப்போதைக்கு நமக்கு ஒரு பிரின்சிபல் கூட தெரியாது. ஆரிய சமாஜ்னா என்ன தெரியும், ஆரிய சமாஜ் யார், தயானந்த சரஸ்வதி, அவருக்கு இன்னொரு பேர் மூலசங்கரர், அவர் வந்து கோ பேக் டு வேதாஸ். அப்புறம் என்னென்ன இதெல்லாம் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஸ்வராஜ்னு ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான். அப்புறம் என்னது சுத்தி மூவ்மெண்ட், என்ன பழைய ஏற்கனவே ஹிந்து மதத்திலிருந்து வேறு மதத்துக்கு கன்வெர்ட் ஆனவங்கள ரீகன்வெர்ட்ஸ், அந்த மாதிரி சிவராஜ். ஆரிய சமாஜத்தை 1875 எங்கே நிறுவினார்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆரிய சமாஜ் எங்கு நிறுவப்பட்டது? எந்த வருஷம்? 1875. எங்கு? ஆப்ஷன் ஏ மும்பை. அடுத்து ஆப்ஷன் பி ஆரிய சமாஜ். அவர் எந்த ஊருக்கார், எந்த மாநிலத்துக்காரு? நான் திடீர்னு இப்போ அவரை கேட்டதுனால அவரை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. அவர் தான் பற்றி தான் பேசணுன்ட்டு இங்கே வரவே கிடையாது சரிங்களா. எப்படி ஆரிய சமாஜ் வந்துச்சுன்னு எனக்கே தெரியாது சரிங்களா. ஆரிய சமாஜ் வந்து எங்கே ஃபவுண்டர் அப்படி இந்த 1875 நிறைய இதில் வந்து ஃபவுண்டர் மும்பை. ரைட், வெரி குட். லாகூர்னு சொல்கிறாங்க, லாகூர் எது சம்மந்தப்பட்டது? ஆமாம், ஆரிய சமாஜ் வந்து 2ஆ பிரியும் சரிங்களா. குருகுல் அப்படின்னு சொல்லி சிரதானந்தா, சுவாமி சிரதானந்தா தமிழில் ஒன்று இருக்கும். ஒன்று எப்போவுமே 2ஆ பிரிஞ்சதுன்னா எப்போவுமே 2 வித்தியாசமாக பிரியும். எப்படி பிரியும் அப்படின்னா என்ன, உங்களுக்கு இங்கே இந்த பார்ட்டு முக்கியம், கல்ச்சுரல் பார்ட்டு முக்கியம். எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் 2ஆ பிரிஞ்சது. இப்போ வந்து புத்திசம் 2ஆ பிரிஞ்சதா, பிரியும் போது எப்படி பிரியும்? ஃபஸ்ட்டு ஸ்பிரிட், அதுக்கப்புறம் நிறைய ஸ்திரவாடின்னு ஏகப்பட்டது இருக்குது சரிங்களா. ஏகப்பட்ட புத்திஸ்ட் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு 2ஆக தான் உடையும். எதாக இருந்தாலும் ஒரு இதை நீங்கள் 10ஆ உடைக்கிறேன்னா எப்படி உடைப்பீங்க? ஃபஸ்ட்டு 10ஆ எடுத்தவொன்னெலாம் உடைக்கவே முடியாது. எதாக இருந்தாலும் 2ஆ உடைச்ச பின்னாடி தான் 10ஆவோ 100ஆ உடையும். ஃபஸ்ட்டு எப்படி 2ஆ உடையும்? எதாக இருந்தாலும் எப்படி உடையும்? ஏதாவது ஒரு கான்செப்ட் சொல்லுங்களேன், எப்படி உடையும்? மிடிலெலாம் உடையணும்னு அவசியம் கிடையாது. இதை 2ஆ உடைக்கணும்னா நான் இங்கே தான் நடுவில் தான் வெட்டணுமா? இந்த ஓரத்தில் கூட வெட்டுவேன், கொஞ்சோண்டு கூட உடைச்சிருவேன். எப்படி உடையும்? ஏன் உடையும் அப்படின்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். யுனைடெட் கிங்டத்தில் உள்ள பார்ட்டிக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கிய 2 பார்ட்டி, யூகேல இருக்கிற முக்கிய 2 பார்ட்டி சொல்லுங்க. எப்போவுமே லிபரல்னு ஒன்று இருக்குது, கன்சர்வேட்டிவ்னு ஒன்று இருக்குது. இது 2ஆக தான் எப்போவுமே உடையும். புத்திசம் அப்படி தான் உடைஞ்சது சரியா. லிபரலா என்ன தான் சரி, அதே கொள்கையை பண்ணுவான், இன்னும் கொள்கையில் கொஞ்சம் என்ன பண்ணுவான், மாற்றம்னு பண்ணுவான். புத்திசம் 2ஆக உடைஞ்சது என்னது? லிபரல் யார் போனா? லிபரல் தான் யாரு? லிபரல்லாம் என்ன அர்த்தம்? கொள்கையெல்லாம் பார்க்க போகிறதில்ல. புத்த மதம், புத்தா என்ன சொன்னார்?
உருவ வழிபாடே கூடான்னாரு. லிபரல்கார மகாயானம் என்ன பண்ணா, புத்தரே என்ன பண்ணா, உருவ வழிபாடு பண்ணான். ஹீனயானம் அப்படி கிடையாது. அதே மாதிரி ஜெயினிசத்தில் வாங்க, ஜெயினிசம் இது கல்ச்சரல் பார்ட், இதெல்லாம் மெயின்ஸுக்கு உண்டு, ஞாபகம் வச்சுங்க. ஜெயினிசம் ரெண்டாவது உடையும். எப்படி உடையும்? என்னது என்ன ரெண்டு பேர்? திகாம்பரா, ஸ்வேதாம்பரா. ஸ்வேதாம்பாங்கிறது லிபரல், திகாம்பராஸ்ங்கிறது என்னது, அப்படியே அவரோட கொள்கைகள். ட்ரெஸ் போட மாட்டாங்க. திகாம்னா என்னது, ஸ்கை, ஸ்கை தான் ட்ரெஸ் அப்படின்பாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ டிஏவிலேருந்து வரேன். டிஏவி ரெண்டாவது பிரியும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், லிபரலாக போவார். ஈவன் இது பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ், இதெல்லாமே சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பிரம்ம சமாஜே ரெண்டாவது பிரியும். யாருன்னா ஒருத்தர் வந்து என்னது, லிபரலாக இருப்பார், இன்னொருத்தர் இல்லை, கன்சர்வேட்டிவ். தேவேந்திரநாத் தாகூர் தலைமையில் ஒன்று, இன்னொன்று கேஷவ் சந்திரா தலைமையில் ஒன்று. அதே மாதிரி தான் இந்த தயானந்த சரஸ்வதி வந்ததுனால சொல்கிறேன், ரெண்டாக பிரியும். சரிங்களா? ஒருத்தவங்க வந்து இந்த அவரோட சிஸ்டத்தை வந்து குருகுல் சிஸ்டம், அப்படியே குருகுல கல்வியாக பண்ணுறவர் தான் சுவாமி சரதானந்த். இன்னொருத்தர் வந்து லிபரலாக வெஸ்டர்ன் எஜுகேஷனையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் என்னது, தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். நிறைய டிஏ படிக்கிறவனுக்கே அதுக்கு எக்ஸ்பென்ஷன்லாம் தெரியாது. சரிங்களா? டிஏவி ஸ்கூல்னு இருக்குல்ல, அதெல்லாம் என்னது, தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல். வேதத்தும் இங்கிலீஷும் கலந்து பண்ணுறது. அது யார் பண்ணாங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் இந்த நம்ம லாலா லஜபதி ராய், இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆரிய சமாஜத்தில் இன்னும் ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருக்கிற நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு இன்ஃப்ளூயன்ஸே எங்கே தான் அப்படின்னா ஆரிய சமாஜ். இந்தியா ஃபார் இண்டியன்ஸ்னு ஃபஸ்ட்டு சொன்னது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை. வாங்க சார், ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் முருகேசன் ஆர்டிஓ. அதாவது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக பேசுவார். சரிங்களா? ப்ளீஸ் சார். ஸோ ஃபஸ்ட் யூனிட், அந்த ஃபஸ்ட் யூனிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. மொத்தம் 3 பேப்பர் இருக்குங்க. சரிங்களா? பேசிக்காக இருக்குது 3 பேப்பர். ஒவ்வொரு பேப்பருக்கு எவ்வளோ மதிப்பெண்கள்? ஒவ்வொரு பேப்பருக்கு 300 மதிப்பெண்கள். சரிங்களா? ஒரு சேஞ்சஸ். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் இந்த பேட்டர்ன். அதுக்கு முன்னாடி இங்கே 2001 பேட்டர்ன் வந்து என்டையர்லி வந்து கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியோட பேட்டர்ன். 2001 போனவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஷன்லாம் இருந்தது, ஆப்ஷனல் பேப்பர் இருந்தது. உங்களுக்கு நிறைய பேத்துக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது உண்மையிலே. சரிங்களா? குரூப் 4 ஒரு எக்ஸாம் இருக்குது தெரியுமா? குரூப் 4க்கு 3 ஆப்ஷனல் இருந்தது டிஎன்பிஎஸ்சியில். ஒரு ஆப்ஷன்லாம் கிடையாது, 3 ஆப்ஷனல் பேப்பர் இருந்தது. நான் சொல்கிறது எப்போனா 90s. சரிங்களா? அப்போ எப்படி எழுதணும், 3 ஆப்ஷனல் வந்து, பட் இதாக இருந்தது. எதாக இருந்ததுன்னா அப்ஜெக்டிவ் டைப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆப்ஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரே இது கொண்டாந்தாங்க. அதில் 2 ஆப்ஷன் எடுத்து தமிழ்ங்கிறது கம்பல்சரியாக கொண்டாந்தாங்க, தமிழ் ஆப்ஷனிஸ்ட். அதே மாதிரி குரூப் 1லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் இருந்தது 2001 வரைக்கும். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் 150 கொஷின்ஸ் இருக்கும், இப்போ இருக்கிற 200. இன்னொரு 150 கொஷின் எதில் இருக்கும் அப்படின்னா உங்கள் ஆப்ஷனல் பேப்பர், ஹிஸ்ட்ரியோ ஜியாகிரபியோ ஜுவாலஜியோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ சிம்பிளிஃபைடாக கொண்டாந்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி இங்கேயும் நிறைய இருந்தது. அப்புறம் ஒன் மார்க்கெலாம் இருந்தது, அவங்க இருக்கிற வரைக்கும் 1 மார்க்கெலாம் இருந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து இருக்கிறது என்னென்ன அப்படின்னா 3 மதிப்பெண்கள், 8 மதிப்பெண்கள், 15 மதிப்பெண்கள் வினாக்கள். அப்போ சில பேசிக்கான விஷயம்னா கொஷின் உங்களுக்கு வந்து ரூல்டில் தான் இருக்கும், கோடெல்லாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு 3 மார்க் எழுதும். 8 மதிப்பெண்கள் வந்து 2 பக்கத்துக்கு 1 எழுதணும். அந்த பேஜ் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் நீங்கள் எழுதணும். எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் அடிஷனல் ஷீட்லாம் கிடையவே கிடையாது. 15 மார்க்குக்கு வந்து 3 பக்கத்தில் எழுதணும். அடுத்து 30 மதிப்பெண்கள் கொஷின் பேப்பர் 3ல் மட்டும் இருக்கும். ஒரே ஒரு கொஷின் கரண்ட் அஃபேர்ஸில் வரும், ஒரு கொஷின்ஸ் வந்து சோசியல் இஷ்யூஸில் வரும். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு பேப்பர் 1. ஸோ இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, நவீன இந்திய வரலாறு, ஃப்ரீடம், இதிலேருந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வேஷன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேரு ஈரா வரைக்கும் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸும் முக்கியம். சரிங்களா? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கும்போது நார்மலாக இதுக்கு வந்து எல்லா அட்டை படிக்க தேவையில்லை, பட் நிறைய சோர்ஸ் புக்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மாடர்ன் இந்தியா 11th 12th எங்கே இருக்கும்? மாடர்ன் இந்தியா 11th இருக்குமா 12th இருக்குமா? 12th புக்கு எசென்ஷியல். 12th நம்ம புக்கு பழைய புக்கா புது புக்கான்னு கேட்பீங்க. ஒரே பழைய புக்கு தான், இன்னும் அது ரொம்ப நாளும் பழைய அதே புக்கு தான் இருக்கும். அடுத்த வருஷம் ஏதோ சிலபஸை மாற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷமாக அதே புக்கு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எங்கே வரும்? 10th மாடர்ன் இந்தியா இருக்கா இல்லையா? 10th 12th சோர்ஸ் கண்டிப்பாக படிக்கும். அதுக்கப்புறம் வெங்கடேசன்,
தமிழ் மீடியத்தில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில். நான் சொன்னது தமிழ் மீடியத்தில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். ஸ்கூல் புக்கு தமிழ் மீடியத்தில் இருக்கும், இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்கூல் புக்கை மட்டும் சாப்டர்ஸை ஃபுல்லாகவே படிச்சிருங்க. மற்ற டெக்ஸ்ட் புக்கில் வந்து என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. ஸ்கூல் புக்கு ரொம்ப சின்னது, அதில் இருக்கிறது அப்படியே படிச்சிடும். ஸ்கூல் புக்கிலலாம் அது மாதிரி இதே மாடர்ன் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 8வது தமிழ் நினைக்கிறேன். 8வது தமிழோ ஒரு புக்கில் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கும். அது பொது தமிழில் இருக்கா சோசியல் இதில் வருதா? பொது தமிழில் இருக்கும். அதான் கேட்டேன், சோசியலில் கிடையாது. சரிங்களா? ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்க. சரிங்களா? பொது தமிழில் ஒரு சாப்டர், தமிழில் ஒரு சாப்டர். அது ஒரு தடவை 15 மார்க் கொஸ்டினில் போன தடவை கேட்டிருந்தாங்க, இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு குறித்து கட்டுரை வரைக அப்படின்ட்டு. அதை படித்தோடனே நம்ம வந்து அவசரத்தில் வந்து தமிழர்களின் பங்கு குறித்து கட்டுரை வரைகின்ட்டு திவ்யான்னு போன டிசி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே தான் பார்த்தா தெரியுது தமிழக பெண்களின். போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்குட்டா பாரசைட்டிக் அப்படி தான் படிப்பான், படித்தோடனே டிக் போட்டு போயிடுவான். அப்புறம் பார்த்தா பாரசைட்டிக் அனிமல்னு இருந்தது அது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுது. கொஸ்டினை கொஞ்சம் முழுமையாக படிங்க, முழுமையாக படிச்சுட்டு. அது மாதிரி இந்த +2ல் சொல்கிற மாதிரி கொஸ்டின்லாம் படிச்சுட்டு 10 நிமிஷம்லாம் டைம்லாம் இங்கே தரமாட்டாங்க. சரிங்களா? சில பேர் கொஸ்டின்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன், கொஸ்டின் ஃபுல்லாக படித்தோடனே அரை மணி நேரம் முடிஞ்சிடும், பாதி மணி நேரம் முடிஞ்சிடும். எடுத்தோடனே பார்த்தோடனே ஆரம்பிச்சிடணும் கொஸ்டின்ஸ். சாய்ஸ் எல்லாம் இருக்கும். ஈவன் ரொம்ப படித்தாலே பிரச்சனை தாங்க. சரிங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 15 மார்க் கொஸ்டின் வந்து 9 கொடுத்து 6 கேட்கணும், எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு 9மே தெரியுது, எனக்கு 6 மட்டும் தான் தெரியுது. யார் ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிப்பா? நான் எழுத ஆரம்பிச்சிருப்பேன். உங்களுக்கு 9மே தெரியுது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போது எல்லாமே தெரிஞ்ச பிரச்சனை, எந்த 6டா எழுதுறது அப்படின்றீங்க. நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு தெரிஞ்சது எத்தனை? 6 தான், 3. அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில ஆப்ஷன், பேருக்கு தான் ஆப்ஷன்ஸு. சில ஆப்ஷன்லாம் நீங்கள் கையே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இல்லைன்னா 15 மார்க் அளவுக்கு என்ன பண்ண முடியாது, எழுத முடியும். இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா காட்டிமான் எக்ஸ்பிரஸை பற்றி என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா 8 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கான். காட்டிமான் எக்ஸ்பிரஸ்னால் என்னென்னு தெரியும், அதிகபட்சம் வந்து எந்த ஊர்லேருந்து எந்த ஊர்? ஆக்ரா, டெல்லி. சரிங்களா? இவ்வளோ வேகம், இவ்வளோ அதிகபட்சம் வேணால் எந்த கண்ட்ரி, இவ்வளோ தான். அதை பற்றி 8 மார்க்குன்னா எத்தனை பக்கம் எழுதணும்? 2 பக்கத்தில் எழுதணும். உடனே எக்ஸ்பிரஸ் படத்தை போட்டு இந்த பெட்டி 2வது பெட்டி 3வது பெட்டி போட்டு எழுதுனா தான் முடியும். ஸோ அப்போ அதை பற்றி கண்டென்ட் இல்லைன்னா கஷ்டம். இதெல்லாம் நீங்கள் எதிர்பாருங்க. டிஎன்பிஎஸ்சியில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மெயின்ஸில் அப்படின்னா அது தப்பு கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் அப்படி தான் இருக்கணும் பேப்பர். அதாவது நீங்கள் 3 மார்க்கு அளவுக்கு படிச்சிருக்கதை அவன் எங்கே கேட்பான்? 15 மார்க்கில் கேட்பான். நீங்கள் பயங்கரமாக படித்து வச்சுருப்பீங்க, அதை பற்றி கேட்டால் 30 மார்க்கில் கூட எழுதலான்மா, அதை போய் எங்கே கேட்டிருப்பான்? 3 மார்க்கில் கேட்டு வச்சுருப்பான். பண்ணுவாங்க, இருக்கும். அதுதான் அவங்களோட இதை தெரியும். காந்தியடிகளை பற்றி குறிப்பு வரைக்கும் 3 மார்க்கில் கேட்டால் லேட் ஆகுமா உடனே எழுதிடலாமா? லேட் ஆகுமா உடனே எழுதிடலாமா? லேட் ஆகும். 3 மார்க்குனா 3 பாயிண்ட் தான் கொடுக்கணும். எந்த பாயிண்ட்? இதே 15 மார்க்கில் எழுதுறதுன்னா உடனே எழுத ஆரம்பிச்சிடலாம் காந்தியடிகளை பற்றி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள்லாம் மெயின்ஸில் இருக்கும். அது இப்போ போக போக இன்னும் நல்லா வந்துக்கிட்டு. எனக்கு தெரிஞ்ச மெயின் டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்னா ஒரு பக்காவான டெஸ்கிரிப்டிவ் பேப்பர்னா இப்போ கடைசியாக நடந்த Group 2 மெயின்ஸ் பேப்பர். இந்த Group 2 மெயின்ஸ் பேப்பர் பாருங்களேன், நல்லா ரொம்ப நல்ல கொஸ்டின் பேப்பர். இப்போ எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸோட டச் எல்லாத்துலேயும் இருக்குது. மாடர்ன் இந்தியாவை தவிர, மாடர்ன் இந்தியாவை கூட ஒன்றும் இந்த ரிலேஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே வரைக்கும் கூட கொண்டாடலாம். சரிங்களா? சில கமிஷன்லாம் கேட்பாங்க. கமிஷன் இதெல்லாம் இவருக்கு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் இருக்கால, அவர் டிஸ்அப்பியரன்ஸ் கமிஷன், அது வரைக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ கரண்ட் வரைக்குமே மாடர்ன் இந்தியா கரண்ட் வரைக்கும் இழுக்கலாம். கிட்டத்தட்ட கரண்ட் வரைக்கும் இழுக்க முடியாத டாபிக் எதுவுமே கிடையாது. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஜென்ரல் மென்டல் எபிலிட்டிக்குள்ளேயே ஒரு டாபிக் இருக்குது. என்ன டாபிக் இருக்குது? கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. அது ரொம்ப கரண்ட்டு. சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே கரண்ட்டு சம்மந்தப்பட்டது தான். சரிங்களா? இன்க்ளூடிங் எனது தமிழ் கூட. ஏன்னா தமிழில் சொல்லுவாங்கன்னா தமிழர்களின் பரவல் குறித்து கட்டுரை வரைக்கும்னு கேட்பான். தமிழர்களின் பரவல் குறித்து கட்டுரை வரைன்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய தமிழர்கள் பரவல்னா எல்லாம் எந்தெந்த நாட்டில் தமிழர்கள் வந்து பரவி இருக்கிறாங்க, எதற்காக பரவி இருக்கிறாங்க, எந்த இதுக்காக பரவி இருக்கிறாங்கும் போது யூ கேன் கிவ் அப் டு டேட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர். சரிங்களா? ஸோ உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ பேப்பர் 1ல் மாடர்ன், அதை பற்றி ரொம்ப பேச ஆரம்பிக்கல. ஸோ மாடர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இது 3 சேர்ந்தது தான் பேப்பர் 1. பேப்பர் 2 அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியும் ஜாகிரஃபியும் இதில் சேர்ந்து வரும். சரிங்களா? இந்தியன் பாலிட்டி அண்ட் ஜாகிரஃபி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் அல்லது இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். தமிழ் அல்லது இங்கிலீஷ் எது வேணாலும் எழுதலாம். நார்மலாக சில முக்கியமான விஷயங்கள், சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லும்போது மீடியம் அப்படிங்கும்போது இருக்கும். சரிங்களா? தமிழ் மீடியத்தில் எழுதலாமா, இங்கிலீஷ் மீடியத்தில் எழுதலாமா,
உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டு அது எழுதுங்க. பட் ஆசிலேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், தமிழா இங்கிலீஷ் தான். ஆசிலேஷன் வந்தவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது இங்கிலீஷ் தான். சரிங்களா? ஆசிலேஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா ஒன்றும் ஆசிலேஷனே வராது. நான் என்ன தான் எழுத போகிறேன், தமிழ் தான் எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தெரியாது, ஆங்கிலத்தில் எழுத தெரியாது. இன்னொருத்தங்களுக்கு என்ன இருக்குது, நான் தமிழ் ஆங்கிலத்தில் தான் எழுத போகிறேன், எனக்கு தமிழில் எழுத தெரியாது. சரிங்களா? ஆசிலேஷன் இதுவா அதுவா சார் அப்படின்னு இருந்ததுன்னா கோ ஃபார் இங்கிலீஷ் மீடியம். சரிங்களா? தமிழ் மீடியம்னா அதுலேயும் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நிறைய ஒர்க் பண்ணணும். மற்றவங்க மாதிரி இல்லை, இங்கிலீஷ் மீடியத்தோட தமிழ் மீடியம் அது மாதிரி கொஞ்சமாவது ஆங்கில அறிவு இருந்தால் மட்டும்தான் தமிழ் மீடியத்தில் எழுதி டிசியாகவும் ஆக முடியும். வெறும் தமிழ் மீடியத்தோட வெறும் தமிழ் மட்டும்தான் தெரிஞ்சு எனக்கு டிசி ஆகணும் முடிக்காது. ஏன்னா நிறைய சோர்ஸ் புக்கு நீங்கள் ஆங்கிலத்தில் தான் படிக்க வரணும். அதனால் தமிழ் மீடியத்தில் எழுதி ஒருத்தவங்க சர்வீஸ் வாங்கினாங்கன்னா அவங்க ஆங்கிலம் தெரியலைன்னு அர்த்தம் இல்லை. ஆங்கில அறிவும் இருந்ததுனால தான். டிரான்ஸ்லேஷன் அறிவு வேணும். இன்னும் அது இருந்தால் மட்டும்தான் முடியும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ் மீடியத்தில் எழுதுகிறவங்க தான் ரொம்ப எஃபர்ட் போடணும். அதுக்கு தான் ஆசிலேஷன் வரும்போது நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போங்கன்னு சொல்கிறேன். இங்கிலீஷ் மீடியம் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஏன்னா நீங்கள் அதை படித்ததை அப்படியே எழுத போகிறீங்க. சரிங்களா? இங்கே இன்னொரு வேலை பண்ணிட்டு எழுதணும். சரிங்களா? இன்னொரு டிரான்ஸ்லேட். அது இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. தமிழ் முழுவதும் தமிழாக, பார்ட்லி தமிழ் பார்ட்லி இங்கிலீஷுக்கு இப்போ வேலையே கிடையாது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு கொஷினை அது அலவுடு. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க நம்ம வரும்போது தான் இப்படி ஆகுது. சரியா? அதுக்கு முன்னாடிலாம் வரும் இருந்தது. மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியை தமிழ் எழுதிடுவாங்க. அதே பேப்பரில் இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணுவாங்க, நல்ல இங்கிலீஷில் தான் எழுதுவாங்க படித்தவங்களை. இப்போலாம் அது கிடையவே கிடையாது. நீ ஒன்று எல்லாத்தையும் தமிழில் எழுது, இல்லைன்னா எல்லாத்தையும் இங்கிலீஷ் எழுது. தங்கிலீஷோ ரெண்டையும் சேர்ந்து எழுதக்கூடாது. ரைட்? ஸோ இதெல்லாம் முக்கியம். அப்புறம் பேனாவை தவிர பென்சில் ஸ்கெட்சு எதுவும் கொண்டு போகக்கூடாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கண்ணில் கூட பார்க்கக்கூடாது. சரியா? ஒரே ஒரு பேனா, அந்த அதே கலர் பேனா எழுதணும். ஆனால் 2-3 பேனா எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம்பிள். அந்த கலர் அதுதான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். பேனா செலெக்ஷனே முக்கியம். 3 மணி நேரம் எழுதணும். பேனா செலெக்ஷன்லாம் முக்கியமானு கேட்பீங்க. அதுதான் குரூஷியல். ஒவ்வொன்றுக்கும் சில விஷயம் அதுதான் முக்கியம். அதை வச்சா எழுத முடியும். சில பேருக்கு ஒவ்வொரு பேனா செட் ஆகும், இன்னொருத்தருக்கு செட் ஆகாது. இங்க் பெனில் ட்ரை பண்ணி பாருங்கள், முடிஞ்சதுன்னா நல்லது. இல்லைன்னா பால் பாயின் வேணால் இது ஜெல் பென் கொஞ்சம் ஃபோர்ஸ் இல்லாமல் எழுதக்கூடியது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பேனாவை நிறைய வாங்கி வச்சு 3 மணி நேரம் எழுதணும். 3 மணி நேரத்தில் 180 நிமிஷம் எழுதணும். மீதி நேரம் வேணால் ரெஸ்ட் எடுத்துக்கு. சரிங்களா? ஸோ தமிழ் ஆர் இங்கிலீஷு அப்படிங்கும்போது இங்கிலீஷ்க்கு அவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸ் தேவையில்லை. தமிழுக்கு கொஞ்சம் படிக்கணும். ரொம்ப பெரிய சிலபஸ் இருந்தது. இப்போ கொஞ்சம் கல்ச்சர் பண்பாடு மட்டும்தான். அதுவும் போன தடவை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தான் படிச்சுட்டு போனார். எழுதுனதே தமிழ் மீடியம் தான் எல்லாமே எழுதினார். ஆனால் தமிழ் பார்த்துட்டு போயிட்டு இங்கிலீஷை பார்க்கும்போது ஈஸியாக இருந்தது. அந்த பார்ட் மட்டும். ஏன்னா காம்ப்ரிஹென்ஷன் இருக்கேன். நம்ம காம்ப்ரிஹென்ஷன் என்ன பண்ணுவோம், அந்த எந்த வரியை கேட்டிருக்காங்களோ அதை பிடிச்சி எழுதிடுவோம். சரிங்களா? ப்ரிசி ரைட்டிங் எப்படி எழுதுவோம், 3 லைனை படிச்சுட்டு 1 லைன் எழுதுவோம். சரியா? அப்படி எழுதும்போது அவர் சொல்கிறார், என் கூட அந்த தமிழில் எழுதணும் கூட அவ்வளோ மார்க் கொடுக்கல, இங்கிலீஷ் இந்த எழுதும் போது எனக்கு ஃபுல்லாக மார்க் கொடுத்துனாங்க. ஒவ்வொரு 3 மார்க்குக்கெலாம் எல்லாம் 3 மார்க்கு. ஆனால் என்னை விட மட்டமாக யாருமே எழுதிருக்கக்கூடாது அந்த காம்ப்ரிஹென்ஷனை. நான் அப்படியே எழுதினேன். அந்த வார்த்தை என்ன இருக்கோ அந்த பேராவில் இந்த இது எங்கே இருக்குன்னு கேட்டானா அதை பிடிச்சி அப்படியே எழுதி வச்சிடறேன். என்னோட ஓன் வேர்டெல்லாம் எனக்கு எழுதவே தெரியாது. சரியா? நான் ஏன் பண்ணேன்னா, எனக்கு தமிழ் சில இதெல்லாம் ரொம்ப இருக்கு. ஏன்னா இங்கிலீஷ் ஈஸியாக தானே இருக்கு, எழுதி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி பண்ணேன். அவர் எதுக்கு அப்படி பண்ணார் அப்படின்னா, நான் பேப்பர் 1 ஒழுங்காவே பண்ணலை, இது பேப்பர் 2. சரியா? எப்படி இந்த மெயின்ஸ் எனக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? அது ஒரு காரணம். இல்லைன்னா கூட ரிஸ்க் எடுக்க மாட்டார். எனக்கு சொன்னது அவர் இப்போ ஆர்டிஐயில் வாங்கினாப்புல. அது ஆர்டிஐயில் வாங்கி அந்த பேப்பர் வாங்கி இப்போ மார்க் வந்தது அவருக்கு. அப்போ அதை பார்த்து சொன்னார், சார் நான் எதெல்லாம் எதிர்பார்த்தனோ அதில் வரல, நான் இங்கிலீஷில் எழுதுறதுக்கெல்லாம் ஃபுல் மார்க் போட்டு வச்சுருக்கான், ஒவ்வொன்றுக்கு 3க்கு 3 போட்டு வச்சுருக்கிறான். சரிங்களா? ஆனால் இது தமிழில் தமிழ் ஐயாக்கள் எப்போவுமே என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கே போடவே மாட்டாங்க. இப்போ தான் இதை கொஞ்சம் திருத்தி இந்த தமிழ் ஐயாக்கள் இந்த ஸ்கூலில் மார்க் போடுறாங்க. முதல்ல ஸ்கூல்லலாம் நான் படிக்கும்போதெல்லாம் 70 மார்க் போட்டால் பெரிய விஷயம். 100க்கு இப்போ 99, 100 போட்டுறாங்க எல்லாமே. சரியா? ஏன்னா அந்த சான்ஸ்கிரிட்டு, ஃப்ரெஞ்சு மற்றதுலலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் போடுங்க, தமிழை வழங்க அப்படின்னு சொன்னோன்னே அங்கே போட்டு 1199 போன தடவை. இப்போ எப்படி 1200 2 ஊரே எடுக்கும் இந்த ரிசல்ட். இந்த ஊரில் அது பேர் திருவள்ளூரில் ஒரு 400 பேர் 1200. சரியா? அப்படின்னு வரும் ரிசல்ட். இல்லை நீட்டு வேணான்றாங்க. சரிங்களா? நீட்டு வேணான்னு சொன்னால் இப்போ இப்படி தான் இருக்கும். இப்போ டாக்டர்லாம் எப்படி வருவாங்க? சரிங்களா? ரைட். சிலபஸை மாற்றுங்க, அதான் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அந்த இடம் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். நீட்டுக்கு கடைசி நேரத்தில் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவன் நீட்டுக்கு மட்டும் இல்லை, அவன் ஆல் இண்டியாவில் அடுத்து என்ஜினியரிங்க்கே என்ட்ரன்ஸ் வைக்கலான்னு இருக்கும்போது நீட்டை வேறு எடுத்தானா, 2வது இவங்க நீட்டு கொடுத்தானா வரிசையாக அடுத்த ஸ்டேட்டில் நின்றுவான். எனக்கு கொடு வரிசையாக நின்றுவாங்க. அதனால் யாருக்குமே கொடுக்கணும்னா பிரச்சனையே இல்லை, யாரும் கேட்கவே இல்லை, நீங்கள் தான் கேட்குறீங்க அப்படின்னு. கொஞ்சம் ரிஸ்க் தான், ரொம்ப பொலிட்டிக்கல். அது ஏற்கனவே இப்போ அங்கே இங்கே உள்ளவங்க சொல்லி அங்கே கேட்குற மாதிரி கிடையாது, அங்கே உள்ளவங்க சொல்லி இங்கே கேட்குற மாதிரி தான் இருக்குது. சரியா? அதனால் அது கஷ்டம்.
கொஞ்சம் குரூஷியலான இதுதான். சரிங்களா? மாணவர்களுக்கு நல்ல விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த 1200 எடுத்தாலும், இங்கே 1200 எடுக்கிறீங்கள, நீ போய் என்ட்ரன்ஸ் எழுது, அதில் நல்லா பார்க்குவேன். என்ன கொஞ்சம் நம்ம புக்கை பேஸ் பண்ணி கொஞ்சம் இருந்திருக்கலாம், கொஞ்சம் சிபிஎஸ்சிங்கும் போது அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அடுத்து பேப்பர் 3 உங்களுக்கு இன்னொரு பேப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது நிர்வாகம் அவங்க மாநில நிர்வாகம், மத்திய நிர்வாகம். சரிங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் இது ஒரு புதிய யூனிட். அதாவது உங்களுக்கு ரொம்ப புதிய யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலபஸில் நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் படிக்காதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இருக்கும். சுத்தம் சோசியல் இஷ்யூஸ்னு இருக்கும். அதுவும் கொஞ்சம் சம்மந்தப்பட்டது தான். நான் சொல்கிறது என்டையர்லி நியூ கிடையாது. பட் அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பட் உள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளெல்லாம் இருக்கும். அதில் படிக்க போகிறது என்னது? பாப்புலேஷன் படிக்க போகிறீங்க, அதில் என்ன பண்ண போகிறீங்க? பாவர்ட்டி படிக்க போகிறீங்க, அதில் என்ன பண்ண போகிறீங்க? டெரரிசம். ஸோ அப்போ பார்க்கும்போது இருக்கும். அது மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது மோஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் எதோட ஓவர்லாப்பிங் ஆகக்கூடிய சப்ஜெக்ட்? பாலிட்டியோட ஓவர்லாப் ஆகக்கூடிய கொஸ்டின். சோசியல் இஷ்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமியோட கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும், ஹிஸ்ட்ரியோட கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். சரிங்களா? கொஞ்சம் ஜாகிரபியோடையும் கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும், பாலிட்டியோட எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓவர்லாப் ஆகக்கூடிய கொஸ்டின்ஸ், கரண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், பாப்புலேஷன்ஸ். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் கொஸ்டின் செட்டர் கரெக்டாக சிலபஸ். அதில் சிலதான் அப்படியே வாட் இஸ் எக்ஸ்ப்ளோஷன், அதில் என்ன வார்த்தை இருக்குது அதை போட்டு தான் கொஸ்டின்ஸாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், சிலபஸ் அப்படிங்கிறது தான் ப்ரிலிம்ஸ் எதுக்கு மட்டும் கிடையாது, மெயின்ஸும் எல்லாத்தையுமே சிலபஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பாயிண்ட். அதை வச்சு தான் நீங்கள் இது பண்ணணும். அது மாதிரி ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்களோ எடுக்கலையோ முக்கியம் இல்லை. ஆனால் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நோட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தனி நோட்டு போட்டணும், உங்கள் கைப்பட எழுதணும். நோட்ஸே கை கொடுத்தா கூட அதையாவது திரும்ப எழுதணும், படித்து திரும்ப எழுதணும். அது மாதிரி உங்களுடைய இங்கேயே நல்ல மெமரி ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி தான் ரொம்ப பார்ப்பாங்க. உங்களை எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ உங்களால் மறக்க முடியாது. அதனால தான் சொல்லுவேன், ஏதாவது ஒன்று படிங்க, படிச்சுட்டு ஒரு 48 மணி நேரம் கழிச்சு உடனே போய் எழுதிடாதீங்க. உடனே எழுதுனா எழுதிடலாம், யார் வேணால் எழுதிடலாம். சரியா? ஒரு 48 மணி நேரம் அதை பற்றி எதுவுமே படிக்காமல் திரும்ப திடீர்னு எடுத்து என்னன்னு, அதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே எக்ஸாம்லேயே கேட்பான் 8 மார்க்கில். என்னது? ரைட் டவுன் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அஸ் என்ஷ்ரைன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். இந்திய அரசியலமைப்பில் உள்ளதை உள்ளவாறு என்னது அடிப்படை கடமைகளை எழுதுங்கன்னு சொல்லிடுவான். ஆர்டர்லாம் மாற்றக்கூடாது. அங்கே என்ன போட்டிங்களோ அதே தான் போடணும். மூணாவது இடத்துல என்ன இருந்தோ அதான் 3வது இடத்துல இருக்கணும். 4வது இடத்துல என்ன இருந்தோ அதுதான் 4வது இடத்துல இருக்கணும். அதுக்கு என்ன கோடு போட்டிருந்தீங்களோ அதான் போடுவாங்க. ABCD போட்டிருக்குமா, 1 2 3 போட்டிருக்குமா? ஏற்கனவே இது 51A தான். சரியா? ஏற்கனவே இது 51A. அதுக்கப்புறம் சப்டிவிஷன்ஸ் இருக்கும் தெரியுமா? எத்தனை இருக்கும் மொத்தம்? 11. என்ன லாஸ்ட் என்ன எழுத்து போட்டிருக்கோம்? 11 என்ன போட்டிருக்கோம்? கே. அப்போ 51A கே என்னது? இப்போ நீங்கள் எழுதும் போது சோசியல் இஷ்யூஸில் எழுதும்போது இது எழுதலாம். ஒரு பாவர்ட்டியை பற்றி எழுதுறீங்க, இல்லிட்ரஸியை பற்றி எழுதும் போது யூ கேன் கோட். என்னது? ஒரு ரைட் டு இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கும்போது உடனே கோட் ப்ராக்கெட்டில் என்ன போடணும், அது இதான் அந்த ஃபேக்சுவல் கொடுக்கறது. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும். இன்னொன்று ஆர்டிஐயில் போட்டு தெரிஞ்சதில் யாரெல்லாம் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணியிருக்கானோ அதே ஆள் தான். இன்னொருத்தர் அதே ஆர்டிஐ பார்த்தும்போது அவர் சொன்னார், சார் நான் ஒரு பேப்பரில் ரொம்ப அந்த கொஷினுக்கு 2 பக்கம் முடித்தேன், ஆனால் அதில் மேட்டர்லாம் கொடுக்கவே கிடையாது. ஏதோ 2 பக்கத்தை முடிச்சிருக்கேன். ஆனால் இன்னொரு பேப்பரில் என்னது ஒரு பக்கம் தான் முடித்தேன். சரிங்களா? தெரிஞ்ச வரைக்கும் இந்த 2 பக்கம் முடிச்சிருக்கேன் தெரியுங்களா, அதுக்கு மார்க் வந்திருக்கு. அப்போது அந்த கண்டென்ட் முக்கியம். அதாவது அந்த வேர்ட் மேனேஜ்மெண்ட், பேப்பர் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். முடிக்கணும் பேப்பரை. 58 பக்கத்தில் எழுதணும். மொத்தம் 60 பக்கம் ஷீட் கொடுப்பாங்க. 2 பக்கம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போயிடும். அந்த உங்களோட ரூல்ஸ் இருக்கும், எழுதுறது பேர் அதெல்லாம் எழுதுறதுக்கு போயிடும். மீதி 58 பக்கத்தை கண்டிப்பாக எழுதணும். 33 மார்க் சொன்னேன். 33 மார்க்னா ஒரு 3 மார்க் கொஸ்டின் 3 எழுதணும். அப்போ ஒரு பக்கம் 30னா 10. அப்போ 8 மார்க் கொஸ்டின் மொத்தம் 15 இருக்குது. 15 8 120. அப்போ 8 மார்க்கு 2. அப்போ எத்தனை? இப்போ 8னா 15 எழுதணும். 30 பக்கம். இங்கே ஒரு 30 பக்கம், அங்கே ஒரு 10 பக்கம், 40 பக்கம் ஆச்சா? 15 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6 எழுதணும். 6 3 18. அப்போ எவ்வளோ? 40 18 50. 30 மார்க் இப்படி தான் புரியும். 6 15 மார்க் எழுதுறத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேப்பர் 3ல் மட்டும் 6 15 எழுத வேணாம், 2 15 எழுதி மீதி 4 15 ஒவ்வொன்றும் என்னது 2 30 எழுத சொல்லுவாங்க. சொல்கிறது புரியுதா? நம்பர்னு சொன்னாலே சில பேர் புரியாது. சரிங்களா? மொத்தம் 6 15 மார்க் எழுதணும்ல, அதில் 6 15 எப்படி எழுதுவாங்கன்னா 2 15 மார்க் தான் இருக்கும். செக்ஷன் சி 15 மார்க்கில் 2 தான் எழுத சொல்லுவான். செக்ஷன் டின்னு ஒன்று வந்துடும் புதுசாக. அதில் எத்தனை மார்க்? 30 மார்க் கொஸ்டின் எழுதணும். அந்த செக்ஷன் டியில் எத்தனை 30 மார்க் கொஸ்டின் எழுதணும்னா 2.
சரிங்களா? அப்போ மார்க் வந்துருக்கு. மற்றபடி 3 மார்க் கொஸ்டின்ல 8 மார்க் கொஸ்டின்ஸ்ல எந்த பேப்பரில் எந்த மாறுதலும் கிடையாது. 15 மார்க்கில் இருந்து மட்டும்தான் 4 கொஸ்டின் 30 மார்க்காக மாறும். அதாவது 2 15 மார்க் கொஸ்டின் 30 ஆகும். இது மாதிரி 2 கொஸ்டின்ஸ். கேன் வி அண்டர்லைன் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இன் த ஆன்சர்? அதை அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? அவாய்ட் பண்ணுங்க, சரிங்களா? சில பேர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க, பட் எதுக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம். அதனால் அண்டர்லைன் பண்ணுறதுனால ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல. அண்டர்லைன் பண்ணுறதுனால இன்னொரு விஷயம் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் இவ்வளோ எழுதியிருக்கேன், இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், இதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரி, அவன்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. எழுதுறதுலையே இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது தான் இதில் விஷயமே. மற்றதெல்லாம் சும்மா விண்டோஸ் ட்ரெஸ்ஸிங்கிற மாதிரி தேவையில்லை. உங்கள் பேப்பரில் அன்னெசரி ஏதாவது இருக்கக்கூடாதுன்றாங்க. ஸ்டார் கீர் இதெல்லாம் தேவையில்லாமல் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து டோட்டலாக ஒருத்தர் எழுதிட்டாரு, டோட்டலாகவே ஆர்டிஐயில் போட்டு எழுதினார், நல்லா எழுதி முடித்தார். ஒரு 30 மார்க்ஸ் வந்து குரூப் 2 எக்ஸாமில் அவர் ஆர்டிஐயில் போட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் வாங்கி எல்லாம் நல்லா எழுதியிருக்காரு. ஒரு இந்தியா அது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வளங்களை, ஹவு டு ப்ரிசர்வ் த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கொஸ்டின். இந்தியாவில் இயற்கை வளங்களை பாதுகாப்பது எப்படி, எல்லா விதமான இதுவும் கொடுத்துட்டு இந்த மாதிரி இயற்கை வளங்களை பாதுகாத்தால் இந்தியா வந்து வல்லரசாக நாடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஜெய் ஹிந்துன்னு போட்டு முடிச்சாரு. ஜெய் ஹிந்தை ரவுண்ட் பண்ணி 0, அவ்வளோதான். இப்போ கூட அதை நம்ம ஆர்கியூ பண்ணலாம், சரிங்களா? அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கூட ஆர்கியூ பண்ணலாம். பட் அது சொல்லக்கூடாது. ஏன்னா பேப்பர் திருத்துறவர்கிட்ட சொன்ன மாதிரி விஷயம் என்னதுன்னா, அப்பா பேப்பர் திருத்துறேன், என் பேப்பர் எப்படி இருக்குமா, ஜெய் ஹிந்துன்னு போட்டிருக்கேன் தெரியுமா, அதான் நான், எனக்கு மார்க் போடு, அவ்வளோதான், சரிங்களா? இதுக்காக தான் அந்த தேவையில்லாமல் உங்கள் பேப்பரில் ஏதாவது வித்தியாசமாக தேவைக்கூடாது. சில கொட்டேஷன்ஸ் எழுதலாம். நிறைய டிசி எழுத போது கொட்டேஷன்ஸ், திருவள்ளுவரோட சூட்டபுளாக சில திருக்குறள்லாம் நீங்கள் எழுதுறதுனா எழுதலாம். சொல்லுங்கள். சப்ஹெட்டிங்ஸ்லாம் போடலாம், சப்ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணலாம். பேராவில் எழுதும்போது உள்ளே ஏதாவது தேவையில்லாமல் அண்டர்லைன் பண்ணாதீங்க. ஆனால் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க, பட் என்னோட அட்வைஸை தேவையில்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாமா? ஸ்டிக் பென் யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டிக் பென்னோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, அது அடுத்த பக்கம் கொஞ்சம் தெரியும், சரிங்களா? பேப்பர் நல்லா தான் இருக்கும், அடுத்த பக்கம் தெரியும். நம்ம A4 ஷீட்டில் எழுதி பாருங்கள், அடுத்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்குது. நான் எழுதுவேன். ஸ்டிக் பென் வந்து கண்டிப்பாக A4 நல்ல ஷீட்லேயே அடுத்த பக்கம் வந்து தெரியும், சரிங்களா? அது தேவையில்லை. அதனால் ஸ்டிக் பென் அவாய்ட் பண்ணுங்கள். என்னங்க? ஆமாம், இது வந்து இதுக்கு முன்னாடி எழுதுனவங்க அந்த மாதிரி எழுதுனாங்க, சரிங்களா? இங்கிலீஷில் எழுதும்போது ஈவன் பெரிய கொஸ்டினே பார்க்கும்போது, ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் வந்து யார் கொடுத்துருப்பா, திருவள்ளுவர் கொடுத்துருப்பார், சரிங்களா? அது பாப்புலேஷனாக இருந்தாலும் கொடுத்துருப்பாரு, ஹெல்த்தாக இருந்தாலும் கொடுத்துருப்பாரு, எல்லாமே அதை மேலே ஃபஸ்ட்டு எழுதுனவங்களும் இருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் அதை வந்து திருக்குறள் எழுதும்போது வேறு வழியே கிடையாது. அது இங்கிலீஷ் படுத்துறதை கூட என்ன பண்ணுறது, அது வந்து இங்கிலீஷ் படுத்தி கொள்றதை கூட என்ன பண்ணலாம், தமிழில் தான் படுத்த முடியும், சரிங்களா? அந்த மாதிரி தமிழில் எழுதி இதில் எழுதியிருக்கிறவங்க இருக்கிறாங்க, அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க, சரிங்களா? இப்போ நான் சொன்னது வந்து இப்போ ரீசெண்டாக யாரும் எழுதுனதான் சொல்லவே இல்லை, சரிங்களா? ரீசெண்டாக நான் கேட்ட வரைக்கும் அதுக்கு சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த இப்போலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க யாரும் விரும்பவில்லை, சரியா? ஆனால் அந்த மாதிரி எழுதியிருக்கிறாங்க முன்னாடி. ஏதாவது சொல்ல முடியும். டெக்னிக்கல் வேர்ட்ஸ் அதிலே சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது தமிழில் ஏதாவது எனக்கு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தெரியலை அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் அந்த வார்த்தையை எழுதிக்கலாம், சரிங்களா? ஓகே, எல்லாத்தையும் எழுதக்கூடாது. ஏன்னா சில சமயம் நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் மீடியம் எழுதுவீங்க, பேசிக்காக உள்ளதை அவர் சொன்னார், சார் நான் தமிழ் மீடியம் அட்மாஸ்பியருங்கிற வார்த்தை வந்து எனக்கு இங்கே வந்தவொன்னே தெரியுது, அங்கே ஒன்றுமே தெரியவே இல்லை. சில வார்த்தை நமக்கே தெரியும்ல, சில பேசிக்காக உள்ள விஷயம் தெரியாது, பக்கத்தில் உள்ள எங்கே வேண்டாம் இது கூட தெரியலையா அப்படின்னு கேட்பேன். அது வரும். சில பேசிக்காக இருக்கிற அட்மாஸ்பியர்ன்ற வார்த்தை அதுக்கு எனக்கு வரவே இல்லை சார், எல்லாம் அட்மாஸ்பியர். ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம தமிழ் மீடியமாக இருந்தால் கூட நம்மளோட நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம சுற்றி நடக்கிறது எல்லா விஷயங்கள், மேப், ஃபேஸ்புக் ஆகட்டும், எல்லாமே அந்த மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அதோட தாக்கம் வந்து நிறைய இருக்கிறதுனால அதோட தாக்கம் வந்து எனக்கு இன்னொருத்தர் என்வாயர்மெண்ட்டுக்கு திடீர்னு அந்த நேரத்தில் தெரியாது, இப்போ தெரியும். நமக்கு எங்கேயே தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் இந்த நம்பர் சீரிஸ் எல்லாம் கொடுத்து அடுத்து என்னங்கிறது வந்து இங்கே வந்து பார்த்தா தெரியும். அங்கே எக்ஸாம் மேலே 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணவெல்லாம் இருக்கான், இது என்னடா அடுத்த நம்பர் என்ன பேட்டர்னில் இருக்குது இதெல்லாம் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது மாதிரியெல்லாம் சில சமயம் வரும். அந்த ரொம்ப ஒரு கொஸ்டின் ட்ராப் பண்ணுச்சுன்னா அதில் போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது டைமே. தெரியலைன்னா விட்டுட்டு போயிட்டே இருக்கணும், பின்னாடி வந்து எதாவது எழுதணும். ஆனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தெரியலனா கூட ஏதாவது மார்க் பண்ணிடுவோம். அதே டைப் தான் இங்கே, எந்த கொஸ்டினும் தெரியலன்னு விடவே கூடாது, ஏதாவது எழுதிடணும், அதான் முக்கியம். 900 மதிப்பெண்களும் 900 எழுதுனா மட்டும்தான் என்னது கண்டிப்பாக சர்வீஸ் வரும். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் சந்தானம் IAS.
நீட் டு மெமரைஸ் எனி தியரம்ஸ். இல்லை தியரம்ஸ்லாம் தேவையில்லை. ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் வந்து ஃபுல் மார்க் கிடைக்கக்கூடிய பேப்பருங்க. அது மாதிரி அந்த ஆர்டிஐயில் போட்டு வாங்கும்போது தான் நான் பார்க்கும்போது என்னன்னா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டியில் யூல் கெட் ஃபுல் மார்க். 3 மார்க்னா 3 மார்க், 8 மார்க்னா 8 மார்க், 15 மார்க்னா 15 மார்க். இன்னொன்று கிடைக்கும் 15 மார்க்னா 15 கிடைக்கும், 0வும் கிடைக்கும். சரியா? இது வேற இதில் கிடைக்கும். சோசியல் இஷ்யூஸில் 15 மார்க் எழுதுறீங்கன்னா யாரும் 0 போட மாட்டான். சரிங்களா? ஒரு இப்போ கூட உங்களை விட்டு எழுத சொல்லலாம். சரிங்களா? மக்கள் தொகையின் தீங்குகளை பற்றி ஒரு கட்டுரை வரைங்க அப்படின்னா உடனே வரைஞ்சிருவீங்க. சரியா? ஆனால் அது 4 மார்க்கும் 5 மார்க்கும் 0 வராது. பட் அங்கே வந்து நல்ல ஸ்டெப்ஸ் எழுதுனா மட்டும்தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். சும்மா எழுதுனாலும் ஃபுல் மார்க் கிடைக்காது. சரிங்களா? ஆனால் ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஒரே ஏரியா ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. டிசைடிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? ஜென்ரல் மென்டல் டாப் ஸ்கோரர்லாம் எடுக்கிறதுக்கு ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி. இப்போ லாஸ்ட் டைம் நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரு 15 மார்க் கொஸ்டின்ஸ் தான் டிசைட் பண்ணுச்சு. எல்லாமே எழுதிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா கண்டிப்பாக எழுதணும். ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி கண்டிப்பாக எழுதி ஆகணும். அது வந்து 15 மார்க்கில் குரூஷியலாக வந்து நின்றுச்சு. சரிங்களா? அது வந்து ஒரு டைம் ஒன்று இருக்குது. போன தடவை கேட்டிருந்தாங்க. இப்போ 2 டைம் ஒன்று கேட்டிருந்தாங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் 2 15 மார்க் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த 15 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க என்னன்னா ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 30-40 பேரை தவிர கிட்டத்தட்ட எல்லாருமே 85க்கு அட்டன் பண்ணியிருந்தாங்க. அந்த 15 மார்க்கை யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சரி. ஏன்னா 15 மார்க்குங்கிறது ரொம்ப குரூஷியல். அது சரிங்களா? உங்களுக்கு வித்தியாசம் எவ்வளோ ஏற்படுத்தும். 15 மார்க்கை சும்மா விடுறதுக்கும் 15 மார்க் மேத்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அது கண்டிப்பாக எழுதணும். அது மாதிரி கம்பல்சரி பேப்பரில் தான் ஆப்டிடியூட்லாம் வந்துடுது. சரிங்களா? 3 மார்க்லேயும் கம்பல்சரி எழுதி ஆகணும், 8 மார்க்கில் எழுதி ஆகணும், 15லையும் எழுதி ஆகணும். அடுத்து பேப்பர் 3. சரிங்களா? பேப்பர் 3ல் வந்து இது கரண்ட் எக்கனாமி, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் சோசியல் இஷ்யூஸ். இது 3ம் சேர்ந்தது தான். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ். இப்போ நம்ம மற்ற எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கொடுக்கலாம். எடுத்து வேதாம்பரா வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அதர்வைஸ் அடுத்த மெம்பர் வருவாங்க பேசுகிறது. வேறு ஏதாவது கொஸ்டின், வேறு ஏதாவது ஜென்ரல் டவுட்ஸ் இந்த மெயின் எக்ஸாமினேஷன்ஸை பற்றி? 3 hours, மூணுமே 3 நாள் நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டேன்னு வரிசையாக நடக்கும். நார்மலாக ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அந்த மாதிரி நடக்கும். நார்மலாக இப்போ வந்து ப்ரிலிம் ரிசல்ட் 3 மாதத்தில் வந்துடும். ரிசல்ட்ஸ் வந்த உடனே மெயின் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 45 days, மினிமம் 45 days இருக்கும். பட் நார்மலாக இப்போ வந்து ஒரு 2 months கொடுக்குறாங்க. கடந்த ஒரு 2 மாதம் கண்டிப்பாக இருக்கும் ரிசல்ட் வந்ததுலேருந்து. சரிங்களா? கேன் புல்லட்டின்ஸ் யூஸ்ட் ஃபார் ரைட்டிங். அந்த புல்லட்டின்ஸ் வந்து என்ன, புல்லட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதை வந்து பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே நான் நிறைய சொல்கிறேன், ஸ்டார் போடாதீங்க. அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒரு கோடு போட்டு நீங்கள் போடலாம். சரிங்க? ஒரு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதுறீங்க. இப்படி கோடு போட்டு இங்கே எழுதுறீங்க, ஒரு கோடு போட்டு எழுதலான்றான். அல்லது 1 2 3 போடலாம். சரிங்களா? இது 2 தான் அலவுட். வேறு எதுவும் பண்ணக்கூடாது. வெறுமனை கோடு போட்டு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதலாம், அல்லது வந்து இது எழுதலாம். இங்கிலீஷ்க்கு வந்து ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அதில் ரிப்போர்ட் ரைட்டிங் வரும், அது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் வரும், காம்ப்ரஹென்ஷன்ஸ் வரும். 2-3 காம்ப்ரஹென்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். சில ரூல்ஸ் இருக்குது. காம்ப்ரஹென்ஷன் அப்படிங்கும்போது நீங்கள் எழுதும்போது ஹெட்டிங் போடணும். சரிங்களா? அது 1/3 இருக்கணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த கிவன் பேசேஜ்னு எழுதணும். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ப்ரிசீவ் பேசேஜ்னு எழுதணும். அந்த மாதிரி அந்த ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு அந்த இது இருக்கணும், ஸ்கெலிட்டன். சரிங்களா? அந்த ஸ்கெலிட்டன் அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி ரிப்போர்ட் ரைட்டிங்க்கு ஃபார்மேட் இருக்கணும். ஹெட்டிங், அது சோர்ஸு, என்ன மாதிரி அந்த மாதிரி எழுதிங்கன்னா அது கிடைக்கும். மற்றபடி நோ நீட் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் ப்ரிப்பரேஷன்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் இங்கிலீஷ் பேப்பர். 3 மார்க் வந்து பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதலாம். சரிங்களா? 8 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க்கை வந்து என்டையர்லி 1ல இருந்து வரிசையாக பாயிண்ட் ஃபார்மில் எழுதாதீங்க. நாட் அட்வைசபிள். ஏன்னா அதில் குட்டி கொஸ்டின் என்ன தெரியுமா இருக்குது, கட்டுரை வினான்னு தான் கொஸ்டினே இருக்குது. கட்டுரை வினாவில் போய் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதலாம். உள்ள பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எழுதலாம். மொத்தம் 3 பக்கம் எழுத போகிறீங்க. இப்போ பாப்புலேஷனை பற்றி கேட்குறாங்கன்னா முதல் என்ன பண்ணணும், வாட் இஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டு தான் அப்புறம் உள்ளே போகணும். அந்த உள்ளே போகிறீங்க தானே, அந்த விஷயத்தான் பாயிண்ட் ஃபார்மில் எழுதலாம். சரி, கடைசியில் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கொண்டாடலாம். அந்த கன்க்ளூஷன் எழுத தேவையில்லை. இது ஒரு சம்மரி மாதிரி ஏதாவது நீங்கள் எழுதணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்று எழுதலாம். உள்ள பாயிண்ட்ஸ் எழுதாமலே எடுத்த உடனே 15 மார்க் 8 மார்க் வந்து 1 டேஷ்னு போட்டு வரிசையாக எழுத ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஒரு ஸ்டார்டிங்கில் அட்லீஸ்ட் இட் ஷுட் கண்டெய்ன் a பேராகிராஃப். சில பேர் ஃபுல்லாக பேராகிராஃப் எழுதுவாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்கள், தப்பு. ஃபுல்லாக பேராகிராஃப் எழுதுனா கிளம்ஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் டிராயிங், ஃப்ளோ சார்ட்ஸ், கிராஃப், மேப், இதெல்லாம் கம்பல்சரியாக எல்லா 15 மார்க்கு ஏதாவது போட்டு எழுதணும். எந்த 15 மார்க் இருக்கும் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்னா ஒரு இதாவது போடணும்.
ஒரு 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 வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு மாவட்ட ஆட்சியரின் வந்து பணிகளை விவரினா மாவட்ட ஆட்சியர்னு போட்டு அவரை சுற்றி என்னென்னலாம் அவருக்கு பணிகள், சீஃப் செக்ரட்டரியோட ரோல்னா நடுவில் சீஃப் செக்ரட்டரி போட்டு பிரசிடென்ட் ரோல் அதெல்லாம் போட்டு இதான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எழுதலாம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக 2 பக்கத்தையும் நீங்கள் நிரப்பிடலாம். வெறும் 2 பக்கத்தை நிரப்புறதுனா டைம் வேறு ஆகும். சரிங்களா, இது ஒரு அப்பீலிங்காக இருக்கும். சரிங்களா, இது நிறைய பேர் எஸ்பெஷலி இதெல்லாம் டாப்பர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். இதனால தான் நிறைய மார்க் அவங்க வாங்க முடிஞ்சது, மற்றவங்க வாங்க முடியலை. அதுக்கு காரணம் நீங்களே திருத்தும் போது அது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவாவது நல்லா இருக்கணும். நிறைய பேர் சர்வீஸ் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எல்லாமே நல்லாவே இருக்கும், எந்த ஸ்ட்ரெயினும் இல்லாமல் படிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க. கேன் யூஸ் சினாப்சிஸ். சினாப்சிஸ்ங்கிறது நீங்கள் தேவையில்லை. 30 மார்க் கொஷின்ஸுக்கான மேலே எழுதலாம், மற்றலாம் நேரடியாக எழுத ஆரம்பிச்சிடலாம். அதாவது நீங்கள் இப்போ இங்கிலீஷ் அந்த மாதிரி ப்ரிசி ரைட்டிங்க்கு வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே 15 மார்க் கொஷின்ஸுக்கு என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறதில்ல, எல்லாருமே டைரெக்டாகவே எழுத ஆரம்பிச்சது தான். ஏன்னா இருக்கிற டைமே 9 மினிட்ஸில் வந்து நீங்கள் பிளான்லாம் பண்ண முடியாது. இப்போ இங்கிலீஷில் இப்போ யூபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஒரு எஸ்ஏ வந்து ஒரே எஸ்ஏ வந்து நீங்கள் 3 ஹவர்ஸ் எழுதணும் அப்படிங்கும் போது அப்போ அரை மணி நேரத்தை இதில் யூஸ் பண்ணிக்கலாம். என்னென்னலாம் எழுத போகிறோம் அப்படின்னு எழுதிட்டு அது கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்கெலட்டன் இருக்கான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் இல்லை எடுத்தோடனே எஸ்ஏ எழுதுனா அதை மனப்பாடம் பண்ண மாதிரி ஆகிடும். இப்போ நீங்கள் ஸ்கெலட்டன் எழுதுனீங்கன்னா எதெல்லாம் மிஸ் ஆகிடுங்கன்னு தெரியும். இங்கே தேவையில்லை. சரிங்களா, ரைட். ஆவரேஜ் மெயின் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து வேறு. நான் அதிகபட்ச மெயின் ஸ்கோர் சொல்கிறேன். சரியா, 900க்கு அதிகபட்ச மெயின் ஸ்கோர் வந்து லாஸ்ட் டைம் 608 மார்க். மெயின்ஸ் 900க்கு 608 மார்க். 608.5 தான் அதிகபட்ச மெயின் ஸ்கோர். அதுக்கு முந்தின வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் வந்து 900க்கு வந்து 560. ஸோ 560 வந்து ஒரு 50 மார்க் கூடி இருக்குது. சரிங்களா, ஸோ அதனால் இருக்கும். ஸோ அதனால் 600, இந்த தடவை மேபி 650 போகலாம். சரிங்களா, நீங்கள் வேணால் 700 கொண்டாந்து வைங்க. சரிங்களா, எப்படி அதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன், ரெஃபரன்ஸ் புக்ஸு. நான் அதுக்கப்புறம் வேணால் சொல்கிறேன் ஒவ்வொரு டாப்பிக்கும் மற்றவங்க பேசுகிறதுக்கு. கேன் ஐ ரைட் இன் ஏபிசி ஃபார்மேட்? ஏபிசி ஃபார்மேட்னா ஏதாவது 1 2 3 அதான் 1 2 3 எழுதும்போது ஏன் ஏபிசி? நான் வந்து எல்கேஜி யூகேஜிலாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமேன்றதுக்காக ஏபிசியில் எழுதாதீங்க. நம்பர் பாயிண்ட்ஸ்னால் 1 2 3 போடணும், அவ்வளோதான். எதுக்கு ஏபிசினா எக்ஸ்ட்ராலாம் போட்டுக்கிட்டு வேணாம், புதுசாக பண்ணாதீங்க. நீங்கள் ஏபிசி போட்டிங்கன்னா பாப்பா எந்த எவனுமே என்ன போட்டிருக்க மாட்டான், பாயிண்ட் ஃபார்ம் ஏபிசியே போட்டிருக்க மாட்டான். இப்போ யாரா புதுசாக ஏபிசி போட்டிருக்கான் அப்படின்னா உங்கள் மேலே ஒரு கண்ணு இருக்கும். சரிங்களா, திடீர்னு ஏதாவது பண்ணலாம், தேவையில்லை. எல்லாரும் என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் பண்ணுங்க. ஹவு மச் ஷுட் யூ கெட் டு கோ ஃபார் இன்டர்வியூ? நார்மலாக இன்டர்வியூக்கு வந்து ஃபஸ்ட் மார்க் எடுத்து போங்களே, ஏன் உள்ளே போகிறதுக்குன்னு கேட்குறீங்க. சரிங்களா, 608 எடுத்து போன தடவை வந்து 550 வரைக்கும் இருந்தவங்க போனாங்க. 550க்கு மேலே எடுத்தவங்க வரைக்கும், 608ங்கிறது ஃபஸ்ட் மார்க்கு, 550க்கு மேலே எடுத்தவங்க வரைக்கும் சர்வீஸ் வாங்கினாங்க. அது கீழே எடுத்தவங்களும் வாங்கினாங்க. ஃபஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா போனால் இன்டர்வியூவில் கொஞ்சம் இன்டர்வியூ மார்க் கொஞ்சம் கூட போச்சுன்னா கீழே உள்ளவங்களுக்கு கூட கிடைக்கும். 608.5 எடுத்தவங்களுக்கு இன்டர்வியூ மார்க் வந்து 81 தான். இன்டர்வியூ அதிகபட்ச மார்க் வந்து 90. 120 மதிப்பெண்கள் அதிகம். யாருக்கு 120 போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு போகிற ஃபஸ்ட் ஸ்லாப் வந்து 90ங்கிறது ஃபஸ்ட்டு, அப்புறம் 81, 72, 64, 63, 54 தான் லோயஸ்ட்டு. உள்ளே போயிட்டு வந்தாலே எதுவுமே பேசாமல் இருந்துட்டு வந்தாலும் சரி, இன்று நான் மௌன விரதம்னு சொல்லிட்டு வந்தால் கூட உங்களுக்கு எவ்வளோ மார்க் கேரண்டி? 0 போடவே மாட்டாங்க யாருக்குமே. 54 தான் லோயஸ்ட் ஸ்லாப். 54 என்ன பேசினாலும், பேசவே இல்லைனாலும் 54, ரொம்ப பேசினாலும் 54. எல்லா கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணால் தான் 90னா அப்படி யாருக்குமே கிடைக்காது. ஞாபகம் வச்சுங்க, எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ணால் தான் 90னா யாராலும் எல்லா கொஸ்டினும் ஆன்சர் பண்ண முடியாது. பாதி கொஸ்டினை கூட ஆன்சர் பண்ணிட்டு வந்து சொன்னாங்க, சார் நான் பாதி தான் சார் பண்ணியிருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது சார். நீ பாதி எப்படி அந்த பாதி பண்ணீங்க, உங்கள் இன்டர்வியூ நடந்தது சொல்லுங்கன்ட்டா அங்கே கரெக்டாக அவங்க ஒரு பணிவாக கரெக்டாக நீங்கள் எந்த ஆர்குமெண்ட்டு தேவையில்லாமல் பண்ணல, தெரியலைன்னு சொல்லணும். சரிங்களா, அந்த மாதிரி சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு திட்டத்தை பற்றி ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா திட்டத்தோட உடனே எடுத்தோன்னே குறைபாடுகள்லாம் அந்த அதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடாது. சில விஷயங்கள் வந்து சபையில் வந்து உண்மையும் பேசக்கூடாது. சரிங்களா, ஒரு விஷயம் உண்மையை நடந்த கொஸ்டின் இன்டர்வியூவில் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரலாக அந்த பேரை கூட சொல்லாமல் சொல்கிறேன். இந்த நாளா திட்டம், ஒரு பாப்புலர் ஸ்கீம். இதை வந்து எக்ஸாம்பிள், இந்த பாப்புலர் ஸ்கீம்னா மக்களுக்கு ஒரு இந்த இதில் தேர்தல் அறிவிச்ச ஒரு பாப்புலர் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டினா, இது வந்து ஓட்டு வங்கிகளை தவறக்கூடிய திட்டம்னு சொல்லிட்டாங்க. உடனே மார்க் அவங்க கம்மி, லோயஸ்டில். உண்மை அதானே? உண்மை அதான், அதை சொல்லக்கூடாது நீங்கள். சரிங்களா, ஒரு ஸ்கூட்டி திட்டம், ஒரு வந்து இலவச டிவி திட்டத்தை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டாங்கன்னா உடனே நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த திட்டத்தோட பயன்கள் எவ்வளோ பேருக்கு பயனளிக்கும். சரிங்களா, அதுதான் சொல்ல முடியும். இது வந்து எடுத்தோடனே ஓட்டு வங்கிங்களாம் அப்போ தெரியும், ரைட்டு இவன் வந்து இந்த பார்ட்டிக்கு அகெயின்ஸ்ட்டு. அங்கே எல்லா ஆட்களும் இருப்பாங்க. சரிங்களா, இந்த பார்ட்டிக்கும் ஆள் இருக்கும், அந்த பார்ட்டிக்கு ஆள் இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பேசவே கூடாது, ஜென்ரலைஸ்.
அது மாதிரி எழுதும் போதும் சரி, எந்த ஸ்கீமை பற்றியும் குறையே சொல்லக்கூடாது. எல்லா ஸ்கீமே நல்ல ஸ்கீம், சரியா? அது உண்மையிலேயே பார்க்க போனால் அந்த ஸ்கீமை நல்ல ஸ்கீம் இல்லாமல் ஆக்குறது யாருன்னா கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் தான், சரிங்களா? ஸோ இம்ப்ளிமெண்டேஷனில் தான் பிரச்சனை ஒழிய எல்லா ஸ்கீம்ஸுமே நல்ல ஸ்கீம்ஸ் தான், சரிங்களா? எல்லா பாலிசிஸுமே மோஸ்ட்லி அந்த பாலிசிஸ் வந்து ஒரு பாப்புலிஸ்ட் பாலிசியாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்ல ஸ்கீம்ஸ். ஸோ அதனால் அதில் உள்ள குறைகள்னு கேட்டால ஒழிய மற்றபடி நீங்கள் இங்கேயோ எழுதாது. சில சமயம் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, சரிங்களா? போன தடவை வந்து ஒரு 8 மார்க் கொஸ்டின்ஸ், போன தடவைக்கு முந்தின மார்க் கேட்டாங்கன்னா கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம். அது எல்லாருக்குமே தெரியும் உலகத்திலேயே. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கீம் வந்து இந்தியாவில் ஃபெயிலியராக இல்லை அப்படின்னா ஃபெயிலியர், அதுக்கான காரணங்களை தொகுத்து எழுதுங்கன்னு கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ஸ். அது 8 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் 1952, சரிங்களா? அதோட ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும். அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கொண்ட மக்கள் தொகை இது இருக்குல்ல, அந்த கட்டுப்பாட்டு திட்டங்கள் வந்து அந்த அளவுக்கு பயனளிக்கவில்லை, காரணங்கள் அதை எழுத கேட்கும்போது என்னென்னு கேட்கும்போது எழுத. பட் இன்டர்வியூ அதிலெல்லாம் சில மேனர்ஸ் அதெல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, திரும்ப பழையபடி ஸ்கொயர் நம்பர் 1க்கு வந்துட்டார். ப்ரிலிமினரி கட் ஆஃப் என்ன சார் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்குறாரு. சென்னையில் நிறைய இருக்குங்க, நீங்கள் நிறைய ஹாஸ்டல்ஸ் நிறைய இருக்குது இந்த சென்னையில். கேன் வி ரைட் ஆர் கேன் வி யூஸ் சினாப்சிஸ்? ஓகே ரைட், உங்கள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி. நவ் ஐ வெல்கம் மிஸ்டர் முருகேசன், டெப்யூட்டி கலெக்டர், வெரி ஹார்ட் ஒர்க்கர், சரிங்களா? அவரே அவரை பற்றி நிறைய சொல்லுவார். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் பார்த்தல. வெரி சீரியஸ். ஒரு எக்ஸாமினேஷன்லாம் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துக்கணும், அதுவும் அந்த சமயத்தில் ஒர்க் பண்ணிகிட்டே படித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரம் கான்ஸ்டபிள் டு குரூப் 2 லோக்கல் ஃபண்ட் டிபார்ட்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டு டிஎஸ்பியாக தான் ஆகணுன்ட்டு தான் அந்த எக்ஸாமை எழுத வந்தது. அதுக்கப்புறம் நான் நிறைய அவரோட ரோலில் கன்வின்ஸ் பண்ணி அவரை டிஎஸ்பியெல்லாம் ஆகாதீங்க, நீங்கள் டிசி ஆகுங்க அப்படின்னு சொல்லி, மார்க் ரேங்க் வந்திருக்கும் போதே நான் டிஎஸ்பியை தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, சரிங்களா? அப்புறம் சொன்னாங்க எனக்கு அதுக்கப்புறம் முயற்சி பண்ணு, நல்ல வேலை சார் நான் டிஎஸ்பி ஆகலை, நான் டிசி ஆகிட்டேன், சரிங்களா? டிசி ஆனால் எனக்கு கீழே தான் டிஎஸ்பி, நான் என்னோட மார்க்கை விட கம்மியாக எடுத்தவனுக்கும் நான் சல்யூட் போட்டுட்டு இருந்திருக்கணும், சரிங்களா? இன்னும் அண்டர் த டிஸ்போசல் ஆஃப் ஆர்டிஓங்கிறதுலாம் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட். அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுங்கிறது ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர். இது மாதிரி ரொம்ப அதாவது அதான் ஒரு கோல் செட்டிங்னு இருக்கணும், சரிங்களா? எடுத்தோடனே நிறைய பேர் வந்து அந்த கோல் செட்டிங்கிறது முக்கியம், அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோட்டில் வந்து துணை ஆட்சியர்னு எழுதியிருப்பாங்க, சரிங்களா? தப்பு கிடையாது அது, சரிங்களா? தப்பே கிடையாது. நிறைய பேர் சர்வீஸ் வாங்கினவங்களாம் அப்படி தான் எழுதியிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். எல்லாமே அது பார்த்திவனாக இருக்கட்டும், ஜரணியாக இருக்கட்டும், நோட்டெல்லாம் துணை ஆட்சி. அப்போ தான் ஒவ்வொரு தடையும் நோட்டை திருக்கும் போது என்ன வரும், ஆகலைன்னா ஊரில் எவனுமே நம்மளை மதிக்க மாட்டான், நிறைய இடத்துல வேறு ஊர் பூரா சொல்லிட்டு வந்திருக்கோம். அது மாதிரி நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க. நான் சொல்லுவேன், அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லுங்கள், எல்லாத்தையும் பரப்புங்கன்னு சொல்லுவேன். அப்போ தான் என்ன வரும், ஒரு ஃபியரே இருக்கும். இவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறோம், ஆகலைன்னா நம்ம அவ்வளோதான், அந்த பக்கமே விட மாட்டோம். அப்போ இன்னும் வந்து என்ன ஆகும், ப்ரெஷர் கூடும், அப்போ இன்னும் படிக்கட்டும். அந்த மாதிரி நான் நிறைய அதாவது ஜென்ஸுக்கு வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கணும், அப்போ தான் படிப்பான். லேடிஸுக்கு வந்து நல்ல என்வாயன்மெண்ட் இருக்கணும், நல்ல சப்போர்ட்டிங் என்வாயன்மெண்ட் இருந்தால் தான் அவங்க சர்வீஸ் வாங்க முடியும். பட் ஜென்ஸுக்கு வந்து ப்ரெஷர், எனக்கு சர்வீஸ் வாங்கணும் சொல்லலாம். என்னால் சார் படிக்க முடியலை, 2 மாதம் 2 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து முடியலை அப்படின்னா என்னது, உனக்கு தேவையில்லையா அந்த வேலை? உனக்கு இந்த வேலை தேவையில்லை, உனக்கு ஒன்றும் இந்த வேலை பெரிய விஷயமே கிடையாது, இல்லைன்னா கூட நீ பொழைச்சிக்குவேன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒன்றும் இது ஒன்றும் தேவையில்லை, வேறு ஏதாவது வேலை போகிறதுக்கு நீ ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அடுத்து வர்றாரு, ப்ளீஸ் வெல்கம் அவர் ஹீரோ மிஸ்டர் அரவிந்தன். டெப்யூட்டி கலெக்டர் இங்கே சிவகங்கையில் இருந்தாங்க, இப்போ வந்து இங்கே அம்பத்தூர் ஆர்டிஓ வந்திருக்கிறாங்க, சரிங்களா? ஒவ்வொருத்தங்களுமே பயங்கர இன்ஸ்பிரேஷன். ரொம்ப வந்து நமக்கு ஃபுல்லாகவே கிளாஸஸ் அது மாதிரி அப்டேஷன் அந்த இது ரொம்ப முக்கியம். முடித்த பின்னாடி சர்வீஸ் வாங்கின பின்னாடி இன்னும் கிளாஸஸ்ஸு அந்த மாதிரி அந்த விஷயத்தில் அப்டேட் பண்ணுறதுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். நிறைய எனக்கே பின்னாடி தான் தெரிய வரும், பயங்கர கவிதையெல்லாம் பயங்கரமாக எழுதிட்டு இருப்பாங்க. அதே ஃபேஸ்புக்கெலாம் அடிக்கடி டெய்லி கவிதை, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் உடனே ஒரு கவிதையாக வந்துடும், சரிங்களா? அது 4 வரி 5 வரிலாம் இருக்காது, அதை படிக்கிறது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், சரிங்களா? சி மோர்னே இருக்கும், அந்த அளவுக்கு கவிதை எழுதக்கூடியவங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வெல்கம் மிஸ்டர் முருகேசன்.
P. Murugesan sir. Good evening. ஆக்சுவலாக 1997 1997 நான் போலீஸ் கான்ஸ்டபிள். அதிலிருந்து ஒரு 12 வருஷம் 2009 வரைக்கும் 12 வருஷம் போலீஸ் கான்ஸ்டபிள். அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ரொம்ப ஒரு பெரிய ஆசை எனக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ரொம்ப ஈடுபாடு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சப் இன்ஸ்பெக்டருக்கு நல்ல ஒரு இது இருக்குது. ஏன்னா எஸ்ஐனா அவங்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும். சிவகுமார் சார் ஒரு 10 நிமிஷம் சார் பேச வெளியே எனக்கு நான் பேச ஆரம்பிச்சுட்டேன். மேலே வரீங்களா அப்படின்னு ஸ்கூலில்? ரைட். 2 முறை சப் இன்ஸ்பெக்டர் ஆக முடியல என்னால். ஆக்சுவலாக நான் எந்த கோச்சிங் சென்டர்லாம் போனதில்லை. ஆரம்பத்தில் குரூப் 2ல் இருந்து குரூப் 1 மெயினுக்கு தான் நான் வந்தேன். அதுக்கு வரைக்கும் கோச்சிங் சென்டர்லாம் போனதே இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், என்ன எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னு கேட்டால், ஆக்சுவலாக 2007 ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து இந்த செக்ரட்டரியேட்டில் எடுத்தாங்களா அசிஸ்டண்ட். ஏஎஸ்ஓ கீழே ஒரு போஸ்ட்டுக்கு அசிஸ்டண்ட்டுன்னு. அந்த போஸ்ட்டு தான் என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸாமு. அப்போ வந்து தமிழ் 100 கேள்வி இருக்கும், ஜிகே 100 கேள்வி இருக்கும். ஆப்ஷனல் டைப் தான் அந்த அப்ஜெக்டிவ் டைப்பு. அந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஒரு 165 கொஸ்டின்லாம் போட்டால் வேலை வந்துடும். அந்த ஒரு எய்மில் தான் முதல்ல இறங்கினது. இந்த போலீஸ் வேலையிலேருந்து அப்படி போனோம். ஏன்னா செகண்ட் டைமும் எஸ்ஐ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஆர்வத்தில் 2007 வந்து விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதினோம். அந்த எக்ஸாமில் வந்து 172 கொஸ்டினுக்கு வேலை வந்தது. எந்த 171 கொஸ்டின். ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன் நான் அந்த இதில். அதுக்கப்புறம் படிக்கிறத விட்டுலான்னு நினச்சேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மாதிரி யாராவது பணம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு என்ன நம்ம எங்கே தோக்குறோன்னா அங்கே தான் நம்மளை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறதில்ல. நம்ம ஒரு கெப்பாசிட்டி ஒரு வெயிட்டேஜ் போடுறதில்ல. எதுலேயும் ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதில்ல. எடுத்த உடனே நம்ம தோற்றுட்டு போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? பணம் கொடுக்குறோம், பாஸ் ஆகிடுவோம். இந்த எண்ணம் நமக்கு வரும்போது தான் நம்மளுடைய திறமையெல்லாம் நம்ம வந்து மழுங்கடிச்சிடறோம். அதுக்கப்புறம் விட்டுலான்னு பார்த்தேன். திரும்ப என் ஃப்ரெண்டு சொன்னார், இன்னும் கொஞ்சம் படிங்க அப்படின்னாரு. திரும்ப அடுக்கடுக்காக குரூப் 2லாம் வந்துகிட்டே இருந்து ஒரு டிஎன்பிசியில் ரிசல்ட்டு காட்டுறது ஒரு பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு 22 பேர் எக்ஸாமு. தமிழ்நாடு ஸ்டேட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆஃபீஸர் குரூப் 3 சர்வீசஸ் 22 பேர் தான் எடுத்தாங்க. அந்த எக்ஸாம் ஆக்சுவலாக என்னென்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டு எக்ஸாம் எழுதுறது தான் அவங்க வேலையாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுன்னு 2 போஸ்ட் தாங்குது, இது 1 போஸ்ட் தாங்குது, நான் எழுத மாட்டேன். என்ன உனக்கு கிடச்சிடுதா? அது உங்களுக்கு கிடச்சிடுதா 2 போஸ்ட்டு? இல்லை ஆக்சுவலாக என்னென்னு எதில் நீங்கள் வந்து ட்ரபிள் ஆகிறீங்கன்னா இங்கே தான் 2 போஸ்ட்டு தாங்குது, 1 போஸ்ட் தாங்குது, நான் எழுத மாட்டேன். நீ பாஸ் ஆகிட்டு இப்போ பதவிக்கு வந்துட்டேன். இன்னொன்று இது சின்ன போஸ்ட்டாக இருக்குது, என் தகுதிக்கு நான் எழுத மாட்டேன். நீங்கள் முதல்ல யாருன்னு தெரிஞ்சுங்க. டிஎன்பிஎஸ்சியில் ரிசல்ட் காட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து என்ன சொல்லணும், பயங்கரமான ஒரு உள்ளார்ந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். சாதாரணமாக பாஸ் ஆகவே முடியாது டிஎன்பிஎஸ்சியில். என்ன சொல்கிறது, ஒரு நம்ம புத்தி, சிந்தனை, சொல், செயல் இது எல்லாமே ஒருங்கிணைஞ்சு கிட்டத்தட்ட பைத்தியம் மாதிரி ஆகிடுவோம் நம்ம. அந்த நிலைமையில் தான் டிஎன்பிஎஸ்சி நமக்கு அடிமையாகும். அதுக்கப்புறம் நீ எந்த எக்ஸாம் எழுதினாலும் எனக்கு ஒரு போஸ்ட். இதுக்கு வந்து முதல்ல தோல்வி வரும். தோல்வி வரும்போது என்ன நிறைய நல்லா சொல்லுவாங்க. வெற்றியாளர்கள் தோத்துறவங்க என்ன பண்ணுறதில்ல, எவ்வளோ தூரம் போயிருக்காங்க அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இப்போது வெற்றியின் கிட்ட அவங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்க, எட்டி பிடிக்கிற தூரத்தில் அவங்க இருப்பாங்க. அதுக்குள்ளேயே மனசு என்ன பண்ணிவிடுவாங்க, they give up their efforts. They did not realize how close they were. அவங்க எந்த அளவுக்கு நெருங்கி போயிருக்கிறாங்கன்றதை உணராமையே அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை துரத்தக்கூடிய அதை சேஸ் பண்ணுறக்கூடியது அந்த இது விட்டுருவாங்க. புரியுதுங்களா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா 5 எக்ஸாம் ஃபெயில் ஆகுவீங்க. 1 இல்லை 2 இல்லை. நான் 5 எக்ஸாம் ஃபெயில் ஆகணுன்னா அந்த மாதிரி கோச்சிங் சென்டர்லாம் வரல. புக்கில் நானே 6th புக்கு 6வது புக்கு இன்றைக்கி படிச்சுன்னா 7வது புக்கு நாளைக்கு படிச்சுன்னா அப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு புக்கு படித்து நோட்ஸ் எடுத்துருவேன். என்கிட்ட வந்து இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சியில் இன்றைக்கி 2 மாதம் டைம் கொடுத்து விட்டாங்கன்னா அடுத்த இன்னொரு குரூப் ஒன்று நான் ஈஸியாக அடிச்சிருவேன். என்னால் முடியும்.
சும்மா எங்கே கேட்குறான் டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்ற அளவுக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. இதுக்கு காரணம் அதில் உள்ளூர அதில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம மனசு ஈடுபடுத்துறதாங்க. இங்கே 22 பேர் எக்ஸாம் எழுதுனல, அதில் என் நண்பர் சொன்னார், நான் சொன்னேன் 22 பேர் தான் தலைவர் இருக்குது, இதை போய்ட்டு என்ன எழுத சொல்கிறீங்களா அப்படின்னு. தலைவரை நீங்கள் பாஸ் ஆகி ஒன்று கிழிச்சிட மாட்டீங்க, முதல்ல எக்ஸாமுக்கு போங்க அப்படின்னாரு. இது ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு வேக்கண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை எழுதிக்கினே இருக்கணும். எழுத தான் நீங்கள் பயங்கரமாக பக்குவப்படுவீங்க. எழுதிக்கினே இருந்தீங்கன்னா ஜாப் வந்துடும். யாருக்கெல்லாம் 25 வயசோ அவங்களாம் ஜஸ்ட்டு விஏஓ பாஸ் ஆனால் போதும். என்னுடைய கணிப்பு பிரகாரம் ரிட்டையர் ஆக சொல்ல அவங்க கலெக்டர் ஆகலாம். 58 வயசில் கலெக்டர் ஆகலாம், சந்தேகமே இல்லை. நான் இப்போ அது இருக்கிறதுனால சொல்கிறேன். யாருக்கெல்லாம் 30 வயசுக்குள்ளேயோ அவங்கெல்லாம் ஜஸ்ட் குரூப் 2 பாஸ் ஆகி ஒரு ரெவன்யூ அசிஸ்டன்ட் எடுத்துகிட்டா போதும், அவங்க டிஆர்ஓ கலெக்டர் ஆகிடலாம். ஏன்னா அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் ரெவென்யூவில் அப்படி இருக்குது. இந்த 22 பேர் எக்ஸாம் எழுதுனேன். ஃபஸ்ட்டு விஓவில் ஃபெயிலு, ஒரு கொஸ்டின்னு ரொம்ப மனசு உடஞ்சி போட்டேன். செக்ரட்டரியேட் எக்ஸாமில் 10 கொஸ்டினில் ஃபெயிலு. திரும்ப அந்த குரூப் 2ல் ஒரு 10 கொஸ்டின் ஃபெயிலு. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் 1ல் 15 கொஸ்டினில் ப்ரிலிமினரிலே ஃபெயிலு. இப்படி ஃபெயிலு பார்த்தீங்கன்னா 3 பசங்க குழந்தை குட்டியெல்லாம் இருக்குது. படிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. போலீஸில் வேறு இருக்கிறேன். எப்படியாவது ஒரு சின்ன போஸ்ட்டாவது அடிச்சிட மாட்டோமான்ற ஒரு எண்ணம் இருந்தது. நேரத்தை உருவாக்க கற்றுக்கினேன். அது ரொம்ப முக்கியம். நேரத்தை உருவாக்கணும். சும்மா நேரத்தை எப்படி உருவாக்குறது, அது நிறைய பேருக்கு தெரியல. நீங்கள் எங்கேயாவது போயிட்டால் பஸ்ஸில் போனால் நேரம் இல்லையா, பாத்ரூம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ கூட நேரம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நேரத்தை உருவாக்க கற்றுக்கிறது. நீ எவ்வளோ நேரம் உன்னுடைய மனசை உன்னுடைய கொஸ்டின்லையும் உன்னுடைய ப்ரிப்பரேஷன்லையும் வச்சுருக்கிறியோ அதுதான் நேரத்தை உருவாக்குறது, அதுதான் படிக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் எழுந்துக்கணும்னு வச்சுக்கோங்க, சும்மா ப்ரிப்பரேஷன் எப்படின்னு சொல்கிறேன். அந்த இது இருக்குல்ல, கான்ஸ்டியூஷனில் ஒரு கொஸ்டின் ஓட்டுவோம். இன்றைக்கி ரேடியனில் நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறம் வேறு இந்த பார்லிமெண்ட்டு, இது சம்மந்தமான டெஸ்ட்டு வைப்பார். அவர் 300 மார்க்கு டெஸ்ட் வச்சுருப்பார். ஸோ அந்த ஒரு வாரம் அந்த டெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணுறதுக்கு பாத்ரூமில் உட்காந்துட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போவே நான் அதை தான் நினைப்பேன். பஸ்ஸில் வரேன்னு வச்சுக்கோங்க, பஸ்ஸில் ரொம்ப பிடிச்சி வரப்போ ஒரு துண்டு பேப்பர் வச்சுக்கிட்டு, கையளவு பேப்பர் வச்சுக்கிட்டு அதை அப்படியே பார்த்துக்கினே வருவேன். நம்ம சிந்தனை எப்போவுமே அது மேலே இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வர வழியிலே வரும்போதே அதை யோசிச்சுனே வருவேன். இந்த மாதிரி உங்களுக்கு எண்ணம் அருவி போல் கொட்டும் போது மட்டும்தான், ஒரு கேள்வியை பற்றிய ஞானம் வரும்போது மட்டும்தான் ஸ்பீடு வரும். சும்மானாலும் அங்கே போனால் முழிக்கிறான்றதெல்லாம் சும்மா. சார் சொன்னார், அங்கே போகிறான் சிந்திச்சுன்னுக்கிறான் முழிச்சுன்னுக்கிறான்லாம். எப்படி முழிச்சுன்னுக்கிறான்? இங்கே படிடா, நீ நல்லா படி. சபாநாயகர்னு கேட்டால் அது 8-10 பாயிண்ட் இருக்குது. அந்த 10 பாயிண்ட்டை சொல்லு. அப்படி கொட்டணும். இப்படி ஸ்டார்ட் பண்ணி அப்படி என்ன பண்ணணும், இப்படி ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடணும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறது, இப்போ நிறைய டவுட் இருக்குது உங்களுக்கு. நான் வர முடியுமா, நான் பாஸ் ஆக முடியுமா, நான் தமிழ் மீடியம் தானே படிச்சு என்னால் முடியுமா? இப்போ சார் சொன்ன மாதிரி தான், அட்லீஸ்ட் ஒரு டிகிரியை முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிற ஸ்கிரிப்டெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு நான் கொடுத்தாங்க. இப்போ இந்த பாஸ் ஆகிறவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியிருந்து பார்க்குறவங்க ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வேடிக்கை விந்தை மனிதர்கள் இருக்கார்ல, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி தான் கேட்பாங்க. இங்கிலீஷ்லாம் நிறைய படிச்சுட்டு அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ் தான். யாரெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்களோ அவங்களெல்லாம் பெருசாக நினைப்பாங்க. இங்கிலீஷ்லாம் நிறைய தெரிஞ்சிருந்தால் அவங்க தான் படிக்கிறாங்கன்னு நினச்சிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் எழுதுனது தமிழில் தான். 3 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், ஒரு சில WH டைப் கொஸ்டின் இருக்குல்ல, டைரெக்டாக ஆன்சர் எழுதுகிற கொஸ்டின், அதை மட்டும் இங்கிலீஷில் 1-2 எழுதுனேன். தெரிஞ்சது, நல்லா தெரிஞ்சது. தெரியாத விஷயத்தை இங்கிலீஷில் கை வைக்கக்கூடாது. தெரியாத யாரெல்லாம் தமிழ் மீடியம் எனக்கு தெரியல, கொஞ்சம் கை தூக்குங்க. ரைட், சந்தோஷம். ஏன் சொல்கிறேன்னா, மீடியத்துக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லை.
ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய அதே இதுதான் தமிழில் இருக்குது. இப்போ உங்கள் கொஸ்டின்லாம் பார்த்துட்டு தான் வரேன், நைட் தான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 219 மார்க் உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, 219 மார்க் வந்து சாய்ஸில் இருக்குது. முதல் பேப்பரில் 284, ரெண்டாவது பேப்பரில் ஒரு 84 மார்க் சாய்ஸ் இருக்குது, மூணாவது பேப்பரில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 75 மார்க் இன்னும் இருக்குது. ஸோ 219 மார்க் இன்னும் சாய்ஸ் இருக்குது. முதல் 2 பேப்பரை பார்த்தேன், ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ இருக்கிற பேட்டர்னில் ஒருத்தர் டெப்டி கலெக்டர் ஆகணும்னா அது அவன் தப்பு தான், கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ இருக்கிற பேட்டர்னில் ஒருத்தர் டெப்டி கலெக்டர் ஆகலைன்னா அது அவனுடைய தவறு தானே தவிர போட்டு அதை கொஸ்டின் எடுக்கிறவங்க தவறோ இல்லை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு தவறோ கிடையாது. இப்போ இருக்கிற பேட்டர்ன் அவ்வளோ ஈஸி. இன்னொன்று என்னென்னா, சிலபஸ் எல்லாத்தையும் பிடிச்சி கேட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி 2 பேப்பர் சிலபஸ் வந்து 3 நிறைய இருக்கும். நம்ம ஒரு ஏரியா படிச்சோம்னா அந்த ஏரியா வந்து கேட்காத வேறு ஏரியா கேட்டுருவோம். இப்போ மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டான்டானா விட்டுட்டு போயிடணும். இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை எழுதுறது. இன்னொன்று பாருங்கள், எப்படி சுற்றினாலும் அவனுக்கு இருக்கிற அறிவு, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அந்த கேள்வி எப்போ பாரு கேட்டுறான், எப்போ பாரு அந்த கேள்வி கேட்டுறான். நான் நிறைய முறை அது வந்து நிறைய இந்த டெஸ்ட்லேயே நிறைய முறை எழுதிருக்கு, ரேடியன் டெஸ்ட்லேயே ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்குறான். இன்னொன்று HDI பற்றி கேட்டாங்களா, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். உங்கள் மெட்டீரியல் எங்கேயுமே கிடையாது, நல்லா சொல்கிறேன், உங்கள் மெட்டீரியல் எங்கேயுமே கிடையாது, புக்கில் தான் இருக்குது, ஸ்டேட் புக்கில் தான் இருக்குது. நீங்கள் எழுதுகிற அளவுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் அதை விட்டுட்டு சுற்றி கித்தி தலைகாணி வைக்கிற மாதிரி பெரிய பெரிய புக்கெல்லாம் வாங்கினீங்கன்னா இப்போ படிக்க முடியாது. இன்னொன்று, யாருக்கெல்லாம் நாலேஜ் இல்லை, அதாவது யாருக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளமோ அவங்க முதல்ல டெப்த்தாக அவங்க சப்ஜெக்டை தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் லாங்குவேஜ் புரியும் உனக்கு. வேறு புக்கு படிச்சேன்னா நீ பாட்டு எடுத்த உடனே பெருமைக்கு இங்கிலீஷ் மீடியம் வாங்கி வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, உனக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் புரியாமல் போயிடும். அப்போ படிக்கிறதுல வந்து என்ன ஆகிடும், ஒரு தொய்வு ஏற்படும். அதை வந்து நீ கைவிட்டுலான்னு நினச்சிடும். உன்னுடைய தாய்மொழி என்னவோ, உனக்கு எந்த மொழியை படித்தா புரியுமோ அந்த மொழியில் தான் நீ முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும். முதல்ல ஸ்ட்ராங்காக அதை படிச்சு சப்ஜெக்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு மொழியில் சப்ஜெக்டை சொல்ல தெரியணும். அப்படி சொல்ல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேறு மொழியில் எழுதுறதை பற்றியே நீ யோசிக்கணும். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தமிழ் எழுதுறதோட இங்கிலீஷில் எழுதுனா ரொம்ப ஸ்பீடாக எழுதிடலாம். அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் லெட்டர் வந்து ஜாயினிங்காக போகும், அதில் வந்து ரொம்ப ஸ்பீடாக எழுதிடலாம், டைம் மிச்சமாகும். தமிழ் எழுதுறது ரொம்ப கஷ்டம். தமிழில் வந்து ஜாயினிங் லெட்டர்லாம் வராது, அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ நான் திரும்ப பின்னாடி வரேன். ஃபஸ்ட்டு 2009 2007 தான் முதல்ல ஃபஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணேன். 2008 எழுதின எக்ஸாமில் 5 எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஆஃபீஸரில் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தேன் நான். 178 கொஸ்டின் வந்துட்டு இருந்தது எனக்கு சரியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 சர்வீசஸில் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர் அப்படின்ற இதில் அதில் ஒரு போஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் 2 சர்வீசஸில் சப் ரிஜிஸ்ட்ரார். அதுக்கப்புறம் இந்த விஓ வந்து நம்மளை துரத்தி அவமானப்படுத்துச்சுல்ல அப்படின்னு அந்த விஓ மேலே எனக்கு ஒரு பெரிய இது வந்துச்சு. ஆக்சுவலாக நான் குரூப் 2ல் இருக்கிறப்போ வேணும்னே விஓ எக்ஸாம் 2 முறை எழுதினேன், 2 முறையும் பாஸ் ஆனேன். விஓ எக்ஸாம் ஒன்றுமே கிடையாதுங்க. 10வது புக்கில் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல கணக்கெல்லாம், விஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தெளிந்த நீரோட மாதிரி. குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தெளிந்த நீரோட மாதிரி வேறு எந்த புக்குமே தேவை கிடையாது. டெய்லி ஒரு தினமலர் பேப்பரு, ஒரு அரை மணி நேரம் நியூஸ் தமிழில் கூட கேட்டுக்குங்க. தினமணி அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மாதத்துக்கு ஒரு முறை சக்தின்னு ஒரு புக் வரும்ல, நான் படித்தது சொல்கிறேன், வேறு இப்போ எனக்கு இதுக்கு மேலாம் தெரியாது. அந்த சக்தின்னு ஒரு புக் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸு. அதை வந்து இதை கூட என்ன பண்ணிக்கணும், அப்பப்போ பார்த்துக்கணும். பிஏவை பொறுத்த வரைக்கும் இதுதான், எது 10th புக்கை தவிர வேறு தாண்டி போக மாட்டாங்க. இப்போ என்ன கேட்குறான், கொஞ்சம் தமிழை கொஞ்சம் டீப்பாக கேட்குறான். நான் 2006 ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருந்து இப்போ தான் கேட்குறான். அந்த 2000 இது +2 புக்கில் பின்னாடி இருக்கும் ப்ரொஃபைல், கருத்துரு, அந்த மாதிரிலாம் இதுவெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது இப்போ தாங்க கேட்குறான். நான் எப்போவோ எதிர்பார்த்தாங்க 2006, 2007 நான் ரெடி பண்ணி வச்சுதை இப்போ கேட்குறான். பார்த்தீங்களா, அவன் எங்கே சுற்றுறாலும் புக்கில் தான் இருக்கிறான். ஸோ குரூப் 4 பாஸ் ஆகிறது ஒரு பெரிய விஷயமே அல்ல.
அதுக்கப்புறம் தான் 2 விஓ எக்ஸாம் பாஸ் ஆனேன், ஒரு சர்வேயர் எக்ஸாம் பாஸ் ஆனேன். இவ்வளோ பாஸ் ஆகிட்டு குரூப் 1 மேலே தேராத தாகம் இருந்தது. குரூப் 1 ப்ரிலிமினரி 2009 பாஸ் ஆனேன். மெயினுக்கு வந்து என்னுடைய நண்பர்லாம் சொன்னார், நம்மளே படிச்சிடலாம், கோச்சிங் சென்டரில் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னாரு. இங்கெல்லாம் ஒன்றும் சொல்லி தர மாட்டாங்கன்னாரு. இங்கே சொல்லி தர்றது கிடையாது, இங்கே வந்தால் என்னென்ன ப்ளஸ்ன்னு தெரிஞ்சுங்க. இப்போ நான் 2009 குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸ் ஆனேன் 82 வேகன்சிக்கு. அன்னைக்கு ஒரு வேலை நான் மிஸ்டர் ராஜா பூபதி சார் அன்றைக்கி நான் சந்தித்து இந்த கோச்சிங் சென்டருக்கு வந்திருந்தா 355 மார்க், எனக்கு 380க்கு இன்டர்வியூ வந்தது. நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி 355 மார்க் வாங்க முடிஞ்ச எனக்கு இங்கே நான் 10 டெஸ்ட் எழுதியிருந்தா கண்டிப்பாக அதுலேயே நான் உள்ளே போயிருக்கலாம். இன்னொன்று, எடுத்த உடனே கிடைக்கிற வெற்றி நல்லா இருக்காது. எடுத்த உடனே கிடைக்கிற வெற்றி இருக்குதுல்ல, ஏடி பஞ்சாயத்து, ஒரு குரூப் 1 அந்த ஏடி பஞ்சாயத்து, நான் அந்த போஸ்ட்டு குறையா சொல்லலை. எடுத்த உடனே கிடைக்கிற வெற்றி உங்களுக்கு ஒரு இருமாப்பை கொடுத்து விடும். போராட்ட குணத்தை உங்ககிட்ட இருந்து எடுத்துரும். எடுத்த உடனே கிடைச்சதில்ல வெற்றி, அது என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களோட சிந்தனை வேறு பக்கம் போயிடும். பல தோல்விகளை கண்டு வெற்றியாளன் ஒருத்தன் வரான் பாருங்க, அவன் அடையக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லையே இல்லை. அவனை நீங்கள் பிடிக்க முடியாது, வைரம் பாஞ்ச கட்டவெல்லாம். ஸோ அதனால் யாரெல்லாம் தோத்துட்டு இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் கைவிடக்கூடாத ஒரே விஷயம் என்னன்னா துரத்தணும். அதாவது உன்னை நீ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, ஒரு டெஸ்ட்லேயே உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் அதாவது இப்போ ஆக்சுவலாக இங்கே ஒரு சிம்பிளாக சொல்கிறேங்க, எடுத்த உடனே பாஸ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. இல்லை குரூப்பு இன்டர்வியூ பற்றி ஒருத்தர் கேட்குறாருல, எதுக்கு இன்டர்வியூ பற்றி நீ கேட்டுனுக்குற, 900 மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்களே, 602 ஒருத்தர் வாங்கினா நீ 603 வாங்கிட்டு போ, அவர் 54 தான் போட்டோம். அதை விட்டுட்டு நீ 500 சொச்சம் 430 வாங்கிட்டு ஏதோ ஒரு சொச்சத்தில் போய் உள்ளே போகிறது. அதுக்கப்புறம் அவன் இன்டர்வியூவில் நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்படி இப்படி ஸ்டைலாக பேசிக்கிறது, போகிறது வர்றது மனசில். ஆக்சுவலாக வந்து எங்கள் பேட்சில் 384 மார்க் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க். இன்டர்வியூவில் 36 போட்டிருந்தாவே டெப்டி கலெக்டர் தான் எனக்கு. 60 நான் தப்பா 60 தான் டாப்பு, 60 54 48 3வது ஸ்லாப் போட்டாங்க. எனக்கு எந்த காலத்துலேயும் நான் இது வரைக்கும் நான் பெருமையாக சொல்லிக்கிற ஒரே விஷயம், இன்டர்வியூவில் நான் ஃபுல் மார்க் வாங்கினதே கிடையாது. இது வரைக்கும் நான் பெருமையாக பெரிய போஸ்ட்லாம் அடிச்சிருக்கேன். அதாவது ஸ்டேட்டில் டாப் போஸ்ட்டு அடிச்சிருக்கேன். சப் ரிஜிஸ்ட்ரார் வந்து 2nd ரேங்க் வாங்கி அடிச்சிருக்கேன். அப்போ கூட 24 மார்க் தான் போட்டிருக்காங்க எனக்கு. நான் 27 கூட வாங்கினதே கிடையாது குரூப் 2ல். குரூப் 1ல் நான் வாங்கினது 48 மார்க் தான். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்க எதுக்கு உங்களுக்கு மார்க் போடணும், எனக்கு இவ்வளோ தான் முடியும், என்னால் இவ்வளோ தான் முடியும், நான் இப்படி தான் பர்ஃபார்ம் பண்ணுவேன், நான் இப்படி தான் பேசுவேன், எனக்கு இவ்வளோ தான் அறிவு இருக்குது, நீ எதையோ போட்டு இப்படி இருந்துட்டா, இப்படி ஒரு நம்பிக்கை உன்னிடம் இருந்துட்டா நீ அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. உனக்கு கடையை வச்சுருக்கான். ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, குரூப் 1ல் அவங்க ஒவ்வொரு டேபிள் இருந்தும் போவோம்ல செக்ரட்டரியேட்டுக்கு, அங்கேருந்து வாட்ச் பண்ணுவோம் நாங்கள். இப்போ ராஜா பூபதி சார் கேட்போம், அப்புறம் வேறு எங்கேயாவது கேட்போம், செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிற ஏஎஸ்ஓ கேட்போம், இப்போ எவ்வளோ போஸ்ட் விட்டுருக்காங்களாம், என்ன பண்ணியிருக்காங்களாம், அடுத்த கால் போகிற எப்போ வருதான், இதுதான் எங்கள் வேலையே. இப்படி கேட்டுட்டு இருந்து அதுக்கேற்ற மாதிரி எங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம். அப்படி துரத்துவோம் நாங்கள். எக்ஸாம் வர அன்னைக்கு, ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு மெயின் எழுதுறதுக்கு தகுதியாக இருப்போம். ப்ரிலிமினரி இப்போ தானே வந்துருக்குது, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, இது விளையாட்டு போக்கு கிடையாது. சும்மா வந்து படிச்சிடலாம், நம்ம ரொம்ப அறிவு இருக்குது, காலேஜில் 80% எடுத்துட்டோம், இன்ஜினியரிங்கில் 95% எடுத்துட்டோம், கோல்டு மெடல்லாம் நம்ம கழுத்தில் குத்திட்டாங்க, அதெல்லாம் இது வேலை கிடையாது. நான் எதை பேசுகிறேன் ப்ராக்டிக்கலாக தான் பேசுவேன். நான் காலேஜில் படிக்கிறப்ப பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் தான் என்னோடய டிகிரி. ஃபைனல் இயர் படிக்கிறப்ப 2 சப்ஜெக்ட் ஃபெயில். நான் அப்போ பாஸ் ஆகலை. அட்டாமிக் ஃபிசிக்ஸ் அண்டு அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் 2 சப்ஜெக்ட் ஃபெயிலு. மேத்தமேட்டிக்ஸு ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னென்னா, லாங்குவேஜ் தெரியாது எனக்கு. +2 வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு காலேஜில் போய் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து விட்டதுனால எனக்கு ஒரு குழப்பம். அதுக்கப்புறம் தமிழும் இங்கிலீஷும் ஒரு சேர எடுத்து பார்த்த உடனே தான் நிறைய சப்ஜெக்ட்லாம் நம்ம ஸ்கூலில் நடத்துறதை தான் நடத்துகிறாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ஓகேங்களா? ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்ம அட்டை அடித்து பாஸ் ஆகிட்டோம், நம்ம சரியாக பாஸ் ஆகலை, அவங்க நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இது போராட்டம்.
இது வந்து தொடர் போராட்டம். இது ஒரு துரத்தி பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ போராடின்னு இருந்தால் தான் இங்கே ஜெயிக்க முடியும். மிகப்பெரிய வெற்றியாளன், மிகப்பெரிய அந்த அந்த தங்க, அதாவது என்ன சொல்கிறது, கோல்டு மெடல் வாங்கினவரெல்லாம் தன்னை முயல் போல் நினைத்து கொண்டு வழியில் ஓடி இளைப்பாறலாம், ஆமை மெதுவாக வரும் என்று தூங்கிடுவான். ஆமை போல் இருக்கக்கூடிய நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து எல்லைக்கோட்டை பிடிச்சிருவீங்க. டிஎன்பிசியில் இதுதான் நடக்குது. நான் பார்த்து எங்களுடைய மையத்தில் அங்கே திருவள்ளூரில் ஒரு 20 பேர் ஒன்றா சேர்ந்து படிக்க ஆரம்பித்தோம். 20 பேரில் ஒருத்தர் கூட இப்போ எல்லாமே வேறு வேறு வேலைக்கு போயிட்டோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுன்ற மட்டும் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் எப்படி படிச்சேன்னு சொல்லிடுறேன், நீங்கள் எப்படியா படிச்சுங்க உங்கள் ஸ்டைலில். ஃபஸ்ட்டு நான் வந்து குரூப் 2 வர வரைக்கும் 6லேருந்து 12, அது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. 6வது புக்கு சோழர்கள், பல்லவர்கள், கிராம ஊராட்சி, அது இதுன்னு ஒன்று ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன்னா அந்த பேராகிராஃபில் நீ என்ன எடுக்கிறேன்னு தெரியணும். ஒரு பேராகிராஃப் படிக்கிற புக் இல்லைன்னா அதில் என்ன தெரிஞ்சுக்கிற, ஒரு பாடத்தை படிக்கிற, புரியுதுங்களா? குப்தர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சது. இப்போ ரொம்ப எனக்கு வந்து அவுட் ஆஃப் நாலேஜ், வெளியே வந்துட்டேன் நான். ஆக்சுவலாக நான் பாஸ் ஆன வருஷத்தில் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா அப்படியே ஃபிங்கர் டிப்பில் சொல்லிவிடுவேன் எல்லாத்தையுமே. புக்கில் எந்த பேஜில் இருக்குதுன்னே சொல்லுவேன். இப்போ குப்தர்கள் அப்படின்னு படிச்சிங்கன்னா அது நோக்கம்னா ஏன் படிக்கிறோம், என்னவெல்லாம் இருக்குது, என்னவெல்லாம் இப்போ எப்படி ஹிஸ்ட்ரி, இப்போ இவங்களுக்கு எதுக்காக இது எழுதுகிறாங்க. சோழர்கள்னு படிச்சிங்கன்னா இது குரூப் 2க்கு எப்படி யூஸ் ஆகும், குரூப் 1க்கு எப்படி யூஸ் ஆகும், இப்படியெல்லாம் நீங்களே க்ரியேட்டிவிட்டியாக ரொம்ப நீங்களே என்ன பண்ணணும், திங்க் பண்ணணும். சும்மானாலும் படிச்சுட்டேன்னா வேலைக்கு ஆகாது. நீ படித்ததை நான் படிப்பேன், ஒரு நாள் படிப்பேன், அண்டர்லைன் பண்ணுவேன், ஹைலைட் பண்ணுவேன். 2வது நாள் அந்த 10 லைனை புல்லட்டின் பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு நோட்டில் எழுதிடுவேன். ரன்னிங் மேட்டராக எழுதிட்டேன்னா ஒரு பாடத்தை ஒரு லெசனை நான் எடுத்துட்டேன் 2 லெசன் எழுதிட்டேன், இந்த மாதிரி லெசனை தான் எடுத்துகிட்டு போனேன் நான். அதுக்கப்புறம் அந்த புக்கை நான் தொடமாட்டேன். இப்படி குரூப் 2ல் படிக்கிறப்பே ஒரு 5 கொஸ்டின் போட முடியல அப்படின்றப்ப போய் பார்த்தா என்ன எதுக்கு 5 கொஸ்டின் போட முடியலன்னு பார்த்தா காமர்ஸ் புக்கு வாங்கி படிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. தனியார் வணிகம், பார்ட்னர்ஷிப்பு, செயலாளர்னா யார், பங்கு நிறுவனத்தினுடைய பங்குகளை எப்படி வாங்கலாம், இன்னவெல்லாம் இருக்குது. முதலீடு, பரஸ்பர முதலீடு என்ன சொல்லுவாங்களே, இது என்னது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிஎஸ்சி சென்செக்ஸ்னா என்ன, அந்த +2 புக்கு படிக்கிறப்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கேட்குறாங்கல்ல சோஷியல் இஷ்யூஸ்ன்னு, +1 எக்கனாமிக்ஸ் புக் இருக்குல்ல, +1 எக்கனாமிக்ஸ் புக்கு மாதிரி ஒரு புக்கு வேறு எதுவுமே கிடையாது. வறுமை, வேலையின்மை, கல்வி அறிவு பற்றி போட்டிருக்கோம், அதில் வறுமையை பற்றி போட்டிருக்கோம், வேலை வறுமை போட்டிருக்கோம், தொழில்கள் பற்றி போட்டிருக்கோம், நம்மளுடைய தொழில்கள் ஃபுல்லாக சிறு தொழில்களை பற்றி போட்டிருக்கோம். நீங்கள் அந்த புக்கை வந்து கம்ப்ளீட்டாக நோட்ஸ் எடுத்துட்டிங்கனாவே குரூப் 1க்கு அது ரொம்ப 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 சப்போர்ட்டிவாக இருக்கும். +1 எக்கனாமிக்ஸ் புக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டான ஒரு புக்கு. என்ன மாதிரி மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் எக்கனாமிக்ஸுக்கு வந்து முதல்ல பேசிக்காக வந்து புக்கில் இருக்கிறது தெரியணுங்க. புக்கில் இருக்கிறது தெரியாமல் நீங்கள் பாட்னி எதையாவது பெரிய புக்கெல்லாம் வாங்கி பெருமைக்கு எதையாவது வாங்கி சுற்றி நிற்காதீங்க. 2வது, இப்போ நான் உங்கள் கொஸ்டினை பார்த்தேன். பேப்பர் 1 வந்து ஹிஸ்ட்ரியில் கூட என்ன கேட்குறேன் பார்த்தீங்களா, யூரோப்பியன் இன்வேஷனில் ஸ்டார்ட் பண்ணுறான். அவர் யார், அவர் சார்லஸ், ஏதோ ஒரு மன்னர் வந்து ஜாமரின் ரிசீவ் பண்ணார். அவர் அங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஸ்டார்ட் ஆகி நம்ம அவர் ரயில்வே ட்ரங்க் ரோடெல்லாம் போட்டார். யார் அவர், டல்ஹௌசி முடிகிற வரைக்கும் ஒரு இது. அதுக்கப்புறம் கானிங் பிரபு வரப்போ வைஸ்ராயின்னு வருதுல்ல, கானிங் பிரபு வரப்போ தானே அந்த இது 1857 ரிவோல்ட்டு அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு 1905 வரைக்கும் அது தள்ளின்னு வருது. இன்னொரு ஸ்டைலு 1905 வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் அந்த இவங்க இருப்பாங்களே மாடரிஸ்ட்டு, இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1947 வந்து முடிகிற வரைக்கும் இன்னொரு 3வது பங்கு. 1947க்கு அப்புறம் இந்தியா எந்தெந்த நாடுகளிடம் எப்படியெல்லாம் அண்டை நாடுகளுடன் உறவை வைத்து கொண்டது, இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி எப்படி இருந்தது அப்படின்றத படிக்கிறது இன்னொரு இது. இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி. வெங்கடேசன் புக்கில் 1947 வரைக்கும் இழுத்துன்னு போட்டுறான். நீ வெங்கடேசன் புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி 8th 10th 12th இதை பிரபுங்க இருக்காங்கல்ல, பெண்டிங் பிரபு, கார்ன்வாலிஸ் பிரபு, இந்த பிரபுகளெல்லாம் தள்ளிக்கின்னு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், இதை படிச்சுட்டு தான் நீங்கள் வெங்கடேசனுக்கு போகணும். ஸ்ட்ரைட்டாக வெங்கடேசன் புக்கு போய் படிச்சிங்கன்னு வச்சுங்க, நீங்கள் இதில் இருக்கிற 1 2 மிஸ் பண்ணிவிடுவீங்க.
இதை படித்து ஒரு நாலேஜை வளர்த்துக்குன்னா அங்கே ஸ்ட்ரைட்டாக போகும். தமிழக வரலாறும் பண்பாடும் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை மார்க் எடுக்கிற ஏரியா மட்டும் நான் சொல்கிறேன், மார்க் எடுக்கிற ஏரியா மட்டும் சொல்கிறேன். தமிழக வரலாறும் பண்பாடுன்னு ஒரு புக் இருக்குது. அதுக்கு வந்து இந்த வேற ஒரு தட்சிணாமூர்த்தி இங்கே ரேடியன் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தட்சிணாமூர்த்தி புக் வாங்கி படிக்கணுன்னே எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அதில் என்ன பண்ணுறான், ஒவ்வொரு பாடமும் பார்த்தீங்கன்னா 20-30 பேஜ் வருங்க. அது நமக்கு தேவையில்லை. தமிழர்களுடைய உணவு பழக்க வழக்கம், உடை, அவங்களுடைய இருப்பிடம், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய திருவிழாக்கள், தமிழர்களுடைய வணிக முறை, தமிழர்களுடைய ஜாதி அமைப்பு, என்னவெல்லாம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு நீங்கள் அப்படி அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அந்த 20 பேஜே உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றிக்கணும். ஒரு டாப்பிக்லையும் நீங்கள் வந்து கொஸ்டின் எடுத்து அதை வந்து ஷார்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருந்தேன். தமிழக வரலாறும் பண்பாடும் அதில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கான். ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்கிற ஏரியா நான் சொல்கிறேன். ஸோ அதை படிச்சுங்க. நாட்டுப்புறவியலில் சூசக்திவியல்னு ஒரு புக் இருக்குதா, தாலாட்டு, ஒப்பாரி, கும்மிப்பாட்டு அப்படின்லாம் இருக்கும். ஆக்சுவலாக நாங்கள் படிக்கிறப்ப அதை கேட்டிருந்தோம். இப்போ அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்குதுல்ல, இந்தியன் கான்ஸ்டியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா +2 புக்கு படிக்கணும். தமிழில் ஒரு புக்கு போடுதாங்க, நைஸ் ஐஏஎஸ் அகாடமின்னு குரோம்பேட்டையில். அவங்க புக்கு மட்டும்தான் போடுவாங்க. நான் அது அந்த கோச்சிங் சென்டர் கூட நான் பார்த்ததில்லை. போஸ்ட்டில் ஒரு வாட்டி சொல்லி ஒரு 100 ரூபா கொடுத்து அந்த புக்கு வாங்கிட்டேன் நான். ஆக்சுவலாக முதல்ல டைட்டில்லாம் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜா பூபதி சாரே அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவர் புக்கிலே கொடுத்துருக்காரு. இந்திய அரசியலமைப்போட தோற்றம், வரலாறு எப்படியெல்லாம் உருவாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்ன, ஃபண்டமெண்டல் நமக்கு எப்படியெல்லாம் ஆர்டிக்கல், இந்திய குடியுரிமையில் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டேட் ரீஆர்கனைசேஷனு, ஒன்று ஒரு சப்ஜெக்டு. இன்னொன்று உங்களுக்கு எக்கச்சக்கமான மார்க் எடுத்துற சப்ஜெக்ட் அது. நீ பாலிட்டியே சரியாக எழுதலைன்னா பாஸ் ஆக மாட்டேன். சிம்பிளாக என்னுடைய இது. பாலிட்டியே எழுத தெரியல உனக்கு, ஹிஸ்ட்ரியே எழுத தெரியல, வேறு எதுவும் எழுதுவேன். நீங்கள் மார்க் எடுக்கிற ஏரியா இதெல்லாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் சொல்லலையா அப்படின்லாம் அவங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். இது பொதுவான தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களே கொஞ்சம் நம்ம பாஸ் ஆகிடும் நினைக்க வைக்கிறதுக்கான பேச்சு தான் என்னுடைய பேச்சு. ஏன்னா அவங்க வேறு இதுலேருந்து வந்திருக்காங்க, நம்ம வந்து குரூப் 1 லெவலுக்கெல்லாம் படிக்க முடியுமா, இது ஒரு பெரிய போஸ்ட் வச்சு அப்படின்லாம் நினைப்பாங்க. அப்படி கிடையாதுன்றதுக்காக தான் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். தமிழக வரலாறும் பண்பாட்டுக்கு அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து பெரும்பாலும் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செல்ஃபோன், ஆண்ட்ராய்டெலாம் வச்சுருக்கிறீங்க. தமிழ்நாடு செக்ரட்டரியேட்டில் போயிட்டு இறங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழக அரசனுடைய திட்டங்கள் வந்து கொள்கை விளக்கம் அந்த புக்கெல்லாம் போடுவாங்க. பாலிசி, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாலிசியும் போட்டோன்னா நோட்டே வரும், இதிலே வரும், நெட்லேயே வரும். இப்போது பார்த்தீங்கன்னா வேளாண் துறைன்னு அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, பாலிசி கொள்கை, வேளாண் துறையினுடைய கொள்கை அடிச்சிங்கன்னா நெட்டில் வேளாண் துறை சார்பாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு வந்துடும். சமூக நலத்துறைன்னு அடிச்சிங்கன்னா அது சார்பாக என்னென்ன பண்ணுறாங்கன்னு வந்துடும். இதுக்கு நீங்கள் தனியாக என்ன பண்ண தேவையில்ல. நான் ரொம்ப அதாவது எப்படி நீங்கள் மார்க் 15 மார்க்குக்கு எப்படி ஆப்டாக எழுதணுன்றதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய கேட்டிருக்கான், புரியுதுங்களா? முதல்ல சிலபஸ் எடுத்துங்க, அந்த சிலபஸ் சார்பான புக்கை வாங்குங்க. புக்கை வாங்கி முதல்ல நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ குரூப் 1 ப்ரிலிமினரி எழுதியிருக்கிறவங்க, பாஸ் ஆகிருக்கிறவங்க ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் இருக்கிறதுனால ஷார்ட்கட் ஒன்று சொல்கிறேன். ரேடியன் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய 15 கொஸ்டின் இருக்கிறதுக்கு முன்னாடி இவருக்கு தான் வேலை வேறு விதமாக கொஸ்டின் கேட்டு வச்சுருப்பார். 16 கொஸ்டின் வச்சுருக்கிறார் ஒரு புக்லெட்டில். அதை ஆரம்பத்தில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுங்க, வேறு ஒன்றும் வேணாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி 80% வந்துட்டுக்குதுங்க அவர் புக்கு தான். இன்னொன்று ஒரு மாயை இருக்குது உங்ககிட்ட. இங்கே படித்தா பாஸ் ஆகிடலாம், இங்கே படித்தா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடலாம், இங்கே படித்தா நம்ம பெருசாக போயிடலாம், அப்படியெல்லாம் கிடையாது. வெறுமனே ஒரு கிராமத்தில் இப்போ நம்ம நண்பர் அரவிந்த் இருக்கார், அவர் அம்பத்தூர் ஆர்டிஓ. அவரு நானெல்லாம் ரொம்ப கிராமத்து சாயிலேருந்து வந்தவங்க தான். பெருசாக எங்கேயோ போய் படித்தா பாஸ் ஆகிடலாம், இங்கே படித்தா கிடையாது, அங்கே படிக்கிறது தான். இது வந்து உங்களுடைய எண்ணம் தான். உங்களுக்கு தேவை ஒரு கோச்சிங் சென்டர், அவ்வளோதான். உங்களுக்கு தேவை ஒரு இன்ட்ராக்ஷன், உங்களுக்கு தேவை ஒரு டிஸ்கஷன். அது எங்கே இருந்தால் என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நான் படித்ததில் நான் உணர்ந்த விஷயம் என்னென்னா,
யோசிச்சு எழுதுகிற மாதிரி நிறைய கேள்வியெல்லாம் வைப்பார். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 300 மார்க் எழுதி வாரத்துக்குலாம் ரொம்ப டஃப்பாக வைப்பார். இதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி இருக்கணுங்க. நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் வராது. கமெண்ட்டு எதாவது கேட்டு விட்ருவோம். தமிழ் இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் படிங்க, தமிழ்லையும் படிங்க, இங்கிலீஷ்லேயும் படிங்க. அது ரொம்ப முக்கியம். தமிழில் மட்டும் படிச்சுன்னு போகக்கூடாது. சார் சொன்ன மாதிரி பெரிய கேள்வியிலேருந்து கீழே வரணும். நான் அப்படி தான் வந்தேன். இப்போ உங்களுக்கு ஒன் வேர்டு இல்லைன்றதுனால நீங்கள் பெரிய கேள்விலேருந்து கீழே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு 9 நிமிஷம். ஒரு 15 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் எழுதுறது 9 நிமிஷம். அதுக்கு மேலே எழுதவே கூடாது, பறக்கணும். ஒரு வேளை 10 நிமிஷமாக ஒரு நிமிஷம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 மார்க் கொஸ்டினுக்கு 2 நிமிஷம், 2 இல்லை 1.5. வச்ச கை அப்படி பறக்கணும். இங்கே கை வச்சா அங்கே பறக்கும், போகணும். 4-5 லைன் போய்க்கிட்டே இருக்கணும். லைனாக எழுதாதீங்க, அது ரொம்ப தப்பு. 3 மார்க் கொஸ்டின்லாம் பிடிச்சி நீ பாட்டுன்னு எனப்படுகிறது, அவ்வாறு அறியப்படுகிறது, இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு. இன்னொன்று, நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு 3 மார்க் கொஸ்டினுக்கு நீ என்னென்ன பாயிண்ட் லாஸ்ட்டில் எழுத முடியலப்பா, கொஸ்டின் பேப்பரை பிடுங்க போகிறாங்கப்பா, ஆன்சர் சீட்டு பிடுங்க போகிறாங்க. என்ன பண்ணுவேன்? உனக்கு அந்த கொஸ்டினில் என்னென்ன பாயிண்ட் தெரியுமா அதை மட்டும் என்ன பண்ணு, அதை மட்டும் ஐஃபோன் போட்டு எழுதி வச்சுட்டு வந்துரு. அதுக்கும் கூட என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற புல்லட்டின் பாயிண்ட்டை மட்டும் எழுதுனா கூட மார்க் போடுவாங்க. அறியப்படுகிறது, தெரியப்படுகிறது, இப்படி வந்தது போனது, இப்படி இழுக்கிறது, இப்படி இழுத்துக்குன்னு பஸ் இழுத்துன்னு போகிற மாதிரி போகிறது, டைமு மேனேஜ் பண்ண முடியும். நானும் ரொம்ப 20 டெஸ்ட்டு எழுதியிருக்கேன் சாருடைய ரேடியன் ஐஎஸ் அகாடமியில். 20 டெஸ்ட்டில் நான் பண்ணது ப்ராக்டிஸ் வரும். எந்த டெஸ்ட்டில் ஏன் டெஸ்ட்டில் நம்ம ஸ்பீடு வர மாட்டேதுன்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் நாலேஜே இல்லாமல் டெஸ்ட்டில் வந்து உட்காந்து எழுதிருவியா? எந்த சப்ஜெக்ட் அவங்க வைக்கிறாங்களோ அந்த சப்ஜெக்ட் படிச்சுனா தம்பி. சும்மாவே வந்து இங்கே உட்காந்துங்கன்னு இப்படி பேனா பென்சில் எடுத்து கண்ணில் குத்திங்கன்னா வந்துடுமா? வராது. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்? நாலேஜ் வேணும். அவர் என்னென்னலாம் வைக்கிறாரோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பாலிட்டியில் ஒரு டெஸ்ட் வைக்கிறாருன்னா 15 கொஸ்டின் பேப்பர்னுடைய பாலிட்டியில் இருக்கிற கொஸ்டினை நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி மற்றவங்க பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அவருடைய கொஸ்டினே பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தனித்தனியாக நான் கொஸ்டின் எடுத்து வச்சு அந்த கொஸ்டின்களுக்கு எங்கே ஆப்டான ஆன்சர் இருக்குதோ அதை எடுத்து ஆன்சர் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து வேறு புக்கு தேடி போக மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்புறம் இந்த இதுக்கு வந்து பிரத்யோகிதா தர்பனா, சோஷியல் இஷ்யூஸ் இங்கே வந்து அதெல்லாம் பார்த்தேன், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் விசார்டு கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு வந்து விசார்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ரொம்ப மேட்டரை போட்டு வச்சுருப்பான். நாலேஜுங்க. ஒரு நாளைக்கு படித்து நீங்கள் மண்டையில் ஏற்றுறது தான் அங்கே போய் நீங்கள் கொட்ட முடியும். அங்கே தான் கொட்ட முடியும். நீங்கள் வந்து லிமிட்டடாக படிச்சுட்டு போகலான்னா கிடையாது. எந்த புக்கு சார் படிக்கலாம், எந்த புக்கு படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஷார்ட் டைம் இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, அவருடைய கொஸ்டினுக்கு ஆன்சரை ரெடி பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ தான் ஆன்சர்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க. 15 மார்க் கொஸ்டினுக்கு 30 மார்க் வராலே கூட என்ன பண்ணுங்கள், எங்கெல்லாம் அந்த குருவி வந்து எங்கெங்கேயோ போயிட்டு இறைய தேடி வந்து சேர்க்கணும்ல, அந்த மாதிரி வேறு மெட்டீரியல் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நோட்ஸில் என்ன பண்ணிடணும், சேர்த்து விட்டுடணும். அப்போது ஒரு 15 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ 30 மார்க் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டி இருந்தால் தான் 15 மார்க் அங்கே நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். நிறைய ஞாபகம் இருக்கிறப்ப தான் பாதியாவது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுங்கள், எந்த கொஸ்டின் எதனால் அவருடைய கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணணும். சரியாக போச்சுங்க, வேறு ஒன்றுமே வேணாங்க. நான் சொல்கிறது வந்து 15 மார்க்ஸு, 5 மார்க், 8 மார்க்ஸு, 30 மார்க்ஸ்ன்ற வர கொஸ்டினுக்கு ஆன்சர் ரெடி பண்ணுங்கள். செகண்ட் திங், நீங்கள் எப்படி ஷார்ட்டஸ்ட்டாக படிக்கிறவங்க, இப்போ குரூப் 1 இப்போ எதிர்கொள்ளக்கூடியவர்கள் யாரெல்லாம் குரூப் 1 ப்ரிலிமினரி பாஸ் ஆகின்னு தெரில, நீங்கள் பண்ண வேண்டிய வேலை அவருடைய கொஸ்டினுக்கு டைரெக்டாக ஆன்சர் ரெடி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. செகண்ட் மோஸ்ட் திங் வந்து சிலபஸ் எடுத்துக்கோங்க. சிலபஸில் அப்படியா ஓஹோஹோ இல்லை ஆக்சுவலாக வந்து இது நான் சொல்கிறது வந்து கரெக்டு தான். ஏன்னா இப்போ கொஸ்டின் நீங்கள் முதல்ல சிலபஸ் எடுத்துப்பேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், சிலபஸ் எடுத்துப்பேன். மாடர்ன் இந்தியா அப்படி ஒரு சிலபஸ்லேயும் இருக்கிற ஸ்பெக்ட்ரம், யூனிக்னு புக்கெல்லாம் இருக்குல்ல, அது எப்போ படித்தேன்னா எல்லா தமிழ் மீடியம் புக்கையும் படித்து மண்டல ஏற்றதுக்கப்புறம் தான் அங்கே போனேன். நல்லா தெரிஞ்சுங்க. நீ பாட்னு எடுத்த உடனே ஸ்பெக்ட்ரத்தில் போனீங்கன்னா அதில் இருக்கிற வார்த்தையெல்லாம் ஒன்று கூட புரியாது. யார் ஒருவன் தன்னுடைய தாய்மொழியிலே தான் படித்த மொழியிலே ஒருத்தனுக்கு யாருக்கு நாலேஜ் இருக்குதோ அவனால தான் அடுத்த புக்கு படித்தா புரியும். யார் ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் தெரியுதோ அவன் தான் இங்கிலீஷ் புக்கு படித்தா புரியும். நீ பாட்டுக்குன்னு ஸ்பெக்ட்ரம் யூனிக்னுலாம் ஐஏஎஸ் ஸ்டைலில் போயிட்டீங்கன்னா புரியாமல் போயிடும். ஸோ முதல்ல என்ன பண்ணுங்கள்,
உங்கள் ஸ்டேட் புக்கில் டைரெக்டாக என்ன பண்ணுங்க, படிங்க. எந்தெந்த கொஸ்டினுக்கு அவர் சொல்கிற சப்ஜெக்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 8th புக்கு, 10th புக்கு, +2 புக்கு, யூனிக், இந்த மாதிரி 4 வச்சுப்பேங்க நான். ஒரு சப்ஜெக்ட் இது இருக்குல்ல, சிலபஸில் வந்து ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டேன்னா 8th புக்கில் இதில் 4th என்ன சொல்லியிருக்குதோ அதை 4th கலெக்டிவ் எடுத்து மாதிரி நோட்ஸ் எழுதுறோம். இப்படி ஒட்டு மொத்தமாக சிலபஸை என்ன பண்ணுவேன், நான் டிக் அடிச்சுனே வருவேன். நான் எதை நோட்ஸ் எடுத்துன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மேக்ஸிமம் ரீச் ஆகிட்டு இருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் அவருடைய கொஸ்டின் நேரடியாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று கணக்குங்களை கேட்குறான், ரொம்ப சில்லறத்தனமாக ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3 ஆள் 4 8 ஆண்கள் 2 சிறுவர்கள் இத்தனை நாள் இத்தனை வேலை செய்கிறாங்க, திரும்ப 6 ஆண்கள் 3 பெண்கள் இத்தனை நாள் இத்தனை வேலை செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதெல்லாம். உங்களுக்கு லிமிட்டட் சிலபஸ் தான் கொடுத்துறான் மேத்ஸுக்கு. யாரெல்லாம் கணக்கு போடுறீங்களோ அவனுக்கு போஸ்ட் இருக்குது நிச்சயம். யாரெல்லாம் கணக்கு விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன் அவனுக்கு மார்க்கே கிடையாது. கணக்கு தெரியல அப்புறம் போகிறேன்னா அது வேறு கதை. கணக்கிட்ட இப்போ அல்ஜிப்ராவை கேட்டுங்க, ஃபார்முலாவுக்கு தாங்க ஒன்றுமே கிடையாது. ஆர்எஸ் அகர்வால் அரித்தமேட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்குல்ல, அதில் 40 சாப்டர் இருக்குது. உங்களுக்கு வந்து சிலபஸில் என்னென்ன சாப்டர் இருக்குதோ அந்த சாப்டரில் அம்மா வந்து ரொம்ப, அந்த புக்கு நான் வாங்குறப்ப 385 ரூபா. ஒரு சாப்டர் எத்தனை 250 கொஸ்டின் இருக்குங்க. அதில் வந்து பேங்க் எக்ஸாமு, கிளரிக்கல் எக்ஸாம், இந்த எக்ஸாம் அந்த எக்ஸாமுக்கு போட்டதுன்னு ப்ராக்கெட்டில் போட்டு எத்தையோ போட்டு வச்சுருப்பான். அதில் இருக்கிற ஒரு கொஸ்டினை தான் இவன் எடுத்து கேட்குறான். புரியுதுண்ணா உங்களுக்கு? வேறு எங்கேயும் இவங்க அறிவாளியத்தனமாக கேட்குறது கிடையாது. முதல்ல வந்து மாடல் போட்டிருப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க்குன்னா ஒரு 20 கணக்கு முதல்ல மாடல் போட்டிருப்பான். அந்த மாடல் வரைக்கும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாங்க உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். அதுக்கு மேலே உள்ளே போனீங்கன்னா பெக்குலியர் டைப் எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீ அந்த பெக்குலியர் டைப் வரைக்குமே நீ வந்து நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா எக்ஸாமில் உட்கார சொல்ல அப்படியே கை அப்படியே கில்லி மாதிரி போகும். இவ்வளோ தான் எக்ஸாமே. அவன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தா எனக்கு மனசே அடிச்சுக்குது, என்னடா இது இன்னொரு வாட்டி எக்ஸாம் எழுதாமல் போயிட்டுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால தான் அதை என் பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் வந்து பாருங்கள், அங்கே சும்மா தேவையில்லாமல் இங்கே உட்காந்துருக்காதீங்க. எக்ஸாம்ன்றது தூரத்துலேருந்து பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தெரியும். இந்த ரூமுக்கு வந்துடுங்க, இது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் கிளாஸை மிஸ் பண்ணாதீங்க. படிக்கிறவங்களை யாராவது இருந்தால் உங்களுடைய சேம் வைப்ரேஷனில் சேம் வேவ் லென்த்தில் இருக்கிற ஆளுங்களை தேடுங்க, அவங்கள கூட கூட்டணி போடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம படித்தது மறக்காமல் இருக்கிறதுக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப நேரம் படிப்போம், மூளை வந்து ஒரு டென்ஷன் ஆகிடுச்சுன்னா நம்மளே வேறு வேலைக்கு போயிடுவோம். நம்மளே இழுத்து போட்டு அம்மா நான் பெருக்கிறன்ற மாதிரி எடுத்துப்போம் தொடப்பத்தை, நான் கடைக்கு போயிட்டு வரேன்ற மாதிரி. அப்படி என்னென்னா அவங்க சொல்லி நம்ம செய்யலை, நம்மளால் முடியாதனால நம்ம வெளியே போகிறோம். எப்படி ஒரு நாளைக்கு 15 மணி நேரம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது? இது அடுத்த கொஸ்டின்ல. எழுதணும், படிக்கணும், ஃபோனில் நண்பர் யாருன்னா இருந்தாருன்னா, யார் நம்மளை மாதிரி மனதொத்த நண்பர். நான் சொல்கிறது, நீ மேலே ஏறி போனால் அவர் காலை பிடிச்சி இருக்கிற ஒரு போட்டு நீ ஃப்ரெண்டாக வச்சுருந்தேன்னா வேலைக்கு ஆகாது. உன்னைய மாதிரியே சேம் வேவ் லென்த் அண்ட் வைப்ரேஷன், உன்னைய மாதிரியே அந்த ஒரு பெரிய ஆர்வம் இருக்கிற ஒரு நபரை நீ தேடணும். 1-2 நபரை தேடினேன்னா அவரது என்னங்க ஏர்டெல்லா வோடாஃபோனான்னா அந்த வோடாஃபோனை 10 காசு ஃப்ரீன்னுவான்ல, அதெல்லாம் வாங்கி போட்டுப்பேன். நான் என்னுடைய பழக்கத்தை சொல்கிறேன். அதை அவருக்கு 1 மணி நேரம் ஃபோன் பண்ணிவிடுவேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃபோன் பண்ணிவிடுவேன். ஃபோன் பண்ணி டிஸ்கஷன் படிச்சதை எல்லாத்துக்கும் மேலே என் பொண்டாட்டி கிட்ட புக்கு கொடுத்துட்டு கேள்வி கேட்க சொல்லுவேன். இந்த என்ன கேள்வி இந்த பாரு நீ கேள்வி கேளுன்னு 1 வேர்டெல்லாம். இப்படி உங்களை நீங்கள் அப்பப்போ ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணணும், ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உங்களை தட்டி வச்சுருக்கணும். நீங்கள் தூங்குகிற நேரம் கனவுல கூட என்ன பண்ணணும். இன்னொன்று லாஸ்ட்டாக நான் என்னுடைய இதை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த போஸ்டெல்லாம் இருக்குதுல்ல, பயங்கர ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட்டுங்க கவர்மெண்ட் சர்வீஸ்லாம். நான் இன்ஜினியர் படிச்சுட்டேன், நான் கேம்பஸ் இன்டர்வியூ வாங்கிட்டேன், நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன். என்னடா பிரயோஜனம்? உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ என் ஆட்சியாளர்களை தானே தேடி வருகிறாய். நான் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியராக இருந்தேன், 2 வருஷம் இருந்தேன். புதுக்கோட்டையில் 6 மாதம் இருந்தேன், RDO ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸராக. அப்போது அதாவது ஒரு மனிதன் பிறந்தா டெப்டி கலெக்டராக பிறக்கணும். இல்லைன்னா எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாமல்? எவ்வளோ பணம் இருந்தது, எவ்வளோ காசு இருந்தது, இதெல்லாம் வேலையே கிடையாது. எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர் இருந்துக்கோ, என்ன பிரயோஜனம்? பெரிய பெரிய கோடீஸ்வரெல்லாம் வழிவிட்டு நமக்காக பரிவட்டம் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே இருக்கும் என்றால் அந்த RDO போஸ்ட்டில் தான் இருக்குது. என்னோட பழகிற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட 200 கோடீஸ்வரங்கிறாங்க டச்சில். 200 கோடீஸ்வரர் இருப்பாங்க.
அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியனர், மல்டி மில்லியனர் மாதிரி. சார் வாங்க சார், சென்னைக்கு வந்தால் ஒரு ஃபோன் பண்ணுங்க சார். இது சும்மா இல்லை, நல்லா பழகுறாங்க, செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த கௌரவம் இருக்குல்ல, அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பிறந்தா அந்த மாதிரி பிறக்கணும். ஏன் நம்ம எல்லாருமே நம்மளால் முடியும். வாழ்ந்தா டெப்டி கலெக்டராகவோ டிஎஸ்பியாவோ வாழும். பிறந்தா அந்த மாதிரி பிறக்கணும். பணி செய்தால் குரூப் 1 பணியை செய்யணும். இல்லை குரூப் 1 விட ஒரு சிறந்த பணினா ஐஏஎஸ். எனக்கு இன்னொரு அட்டம்ப்டோ 2 அட்டம்ப்டோ இருந்திருந்தால் நான் ஐஏஎஸ் கூட எழுதியிருக்கலான்ற மாதிரி ஒரு ஆசை இருந்தது. புரியுதுங்களா? அதை தவிர்த்து இல்லைன்னா அதுவும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் இறங்கி வரீங்களா, குரூப் 2லையாவது சர்வீஸ் வாங்கணும். கொஞ்சம் முடி நரைக்கிறப்ப என்ன பண்ணலாம், டெப்டி கலெக்டர் ஆகிடலாம். இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்தீங்களா, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு விஓவாவது வரணும். இது எதுவுமே இல்லாத நான் கேம்பஸ் இன்டர்வியூ வாங்கிட்டேன், நான் 60,000 சம்பளம் வாங்குகிறேன், நான் 80,000 சம்பளம் வாங்குகிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், ஒரு வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் செயலாக்க நடுவர்களாக செயல்படுகிறார்கள். இந்த ஒரு பவர் வேறு யாருக்குமே கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர், இன்னும் மேஜிஸ்ட்ரேட்டு, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வேறு, எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வேறு. ஒரு தவறுக்கு தண்டனை அளிப்பவர்கள் மட்டுமே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு. ஒரு தவறு நடக்காமல் தடுக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அது இருக்காரு அந்த கண்ணாடி போட்ட தம்பி நாளைக்கு வந்து பெரிய தகராறு வைக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வந்ததுன்னா, அவர் அப்படியே தூக்கின்னு வந்து ஸ்டேஷனில் வச்சு இல்லை வேற எங்கேயோ வச்சு ஒரு வருஷம் நம்ம கூண்டாஸ் போட்டுடலாம். இந்த அதிகாரம் ஆர்டிஓக்கு இருக்குது. ஒரு ஸ்கூலில் முறைகேடு நடக்குதுன்னா ஸ்கூல் டிபார்ட்மெண்ட் தானே, நம்ம எப்படி தலையிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஸ்கூலில் ஒரு முறைகேடு நடக்குது, சரியாக நடத்த மாட்டுறாங்க, ஒரு பாலியல் தொல்லை நடக்குது, சம்பளம் சரியாக தர மாட்டுறாங்க, ஸ்கூலில் இது மாதிரிலாம் மாணவர்களை சரியாக பண்ணலன்னா அதுவும் ஆர்டிஓ கிட்ட தான் வரும். கரும்பு விவசாயிகள் போராட்டம், ஒரு நெடுநாளைய கூலி பாக்கினா அதுவும் ஆர்டிஓ கிட்ட தான் வரும். குழந்தை தொழிலாளர் மீட்பா ஆர்டிஓ கிட்ட தான் வரும். கொத்தடிமைகளாக நடத்துகிறாங்க ஆர்டிஓ கிட்ட தான் வரும். அதாவது காலையில் எழுந்துக்குன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் பரபரப்பாக. இந்த 2.5 வருஷம் நான் எவ்வளோ ஸ்பீடாக போச்சுன்னு எனக்கே தெரியாது. ஜீப்பு பறந்துக்கினே இருக்கும். ஒரு நிமிஷம் கூட நிலையில் நிற்க மாட்டேன். ராஜா புபை சாரே எத்தனை வாட்டி பேசல, திருப்பி அவர்கிட்ட நான் பேசலை. ஏன்னா அந்த பதவி இருக்குது, அந்த போஸ்ட் இருக்குல்ல, ரொம்ப 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 பயங்கர பவர்ஃபுல்லான போஸ்ட். காலையில் ஏறினீங்கன்னா ஜீப்பில் நைட்டு தான் வருவீங்க, எப்போ சாப்பிடுவீங்கன்னே தெரியாது. ஒருத்தரை ஒரு முறை பார்த்து ஹலோ பண்ணிங்கன்னா இன்னொரு முறை அவங்களுக்கு ஹலோ சொல்கிறதுக்கு 2 மாதம் ஆகிடும். அப்போது இது வந்து அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இல்லை, நமக்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஃபைலில் நீங்கள் இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமான ஃபைலை கிளியர் பண்ணி அனுப்புனீங்கன்னா 2 நாள் லீவ் போட்டிங்கன்னா முகம் தெரியாத அளவுக்கு ஃபைல் உட்காந்துரும் திரும்ப. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வருவாய்த்துறை செஞ்சிட்ருக்கு. எல்லா விஷயமும் பஞ்சாயத்து பண்ணுறது, 145, 107, 109, 133. ஒரு என்டேஞ்சரஸ் பில்டிங் வந்து ஹியூமன் லைஃபுக்கு என்றைக்கு இருந்தாலும் நம்ம அந்த பில்டிங் உடஞ்சி விழப்போகுது, 10 பேர் சாவ போகிறான் அப்படின்னா அந்த பில்டிங் என்ன பண்ணலாம், சீலை வச்சு அங்கே இருக்கலாம், வெளியே தள்ளிடலாம். இந்த அதிகாரம் இருக்குது நமக்கு. 2 குழுவுக்கு நடுவில் சண்டை நடக்க போகுது, பிரச்சனை வரப்போகுது. இந்த திருவிழாவில் ஒரு எபிக் செட்டராக வச்சு ஒரு இந்த திருவிழா ஒரு ஹப்பாக வச்சு என்ன பண்ணி போகிறான், 2 பேரும் அடிச்சுக்கு போகிறான்ற சூழ்நிலை ஒரு ஆர்டிஓக்கு தெரியுதுன்னா 144 சிஆர்பிசி போட்டு அந்த திருவிழாவை நடத்த விடாமல் பண்ணிடலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணும்போது படித்ததுக்கான இப்போ நான் என்ன பண்ணுறதில்ல, பேப்பர் கூட படிக்கிறதில்ல. இப்போ வந்து என்ன ஆச்சு, படிச்சு அந்த குரூப் 1 மெயின் எழுதிட்டு வெளியே வந்தல, இன்டர்வியூ கொஞ்சோண்டு படிச்சுன்னு இருந்தேன், கொஞ்சோண்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணேன்னா பேப்பரை கூட படிக்கிறதில்ல, ஹாயாக. இப்போ இந்த 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் என்ன பண்ணுறது, 5 நாள் தான் கொஞ்சம் நல்லா தூங்குறதே நான். ஏன் வந்து இதை நீங்கள் நல்லா இதை எடுத்துங்க. இந்த பொசிஷனுக்கு நீங்கள் வரணும்னா 3 வழி இருக்குது. ஒன்று குரூப் 4ல் விஓஓ இல்லை ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகலாம், இல்லை குரூப் 2ல் அசிஸ்டன்ட் ஆகிட்டு ரெவென்யூக்கு வரலாம், குரூப் 1ல் டைரெக்டாக டெப்டி கலெக்டர் ஆகலாம், 4வது டாப் மோஸ்ட் வந்து சிவில் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாத்தியம். சிம்பிளாக புக்கில் இருக்கிற கேள்வி கேட்குறான், இது எழுத முடியாதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வேற எங்கன்னா கேட்குறான், அவன் கண்மூடித்தனமாக மோடி மஸ்தான் வேலையை காட்டுங்கிறான். ஏன்னா மோடி மஸ்தான் வேலையை என்ன காட்டுறானா, புக்கில் இருக்கிறது. அதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு தான் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி, இன்னும் இருக்கிற அகாடமிலாம் நிறைய இருக்குது. அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு போக ஃப்ரெண்டுங்க இருக்குது, ஃப்ரெண்டுங்கெல்லாம் இருக்கிறாங்க. அது போக உங்களுக்கு ரூம் இருக்குது. இது போக உங்களுக்கு சாப்பாடு போட்டு வேறு படிக்க வைக்கிறாங்க வீட்டில். இவ்வளவும் இருந்ததுக்கப்புறம் நான் பாஸ் ஆக மாட்டேன்னா எப்படி? நான் என்னை காப்பாற்றி கொண்டு, என் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு, என் மனைவி மக்களை காப்பாற்றி கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமாச்சு. யாரெல்லாம் வந்து ஓசியில் சோறு சாப்பிட்றாங்களோ, சாரி
இப்படி சொன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். யாரெல்லாம் அம்மா அப்பா தயவில் சாப்பிட்டுக்கிறீங்களோ அவங்கெல்லாம் பாஸ் ஆகிடுங்க. இதுதான் 25 வயசுக்கு மேலே அம்மா அப்பா தயவில் சாப்பிடக்கூடாது. யாரெல்லாம் அப்படி வந்து உங்களை வந்து 3 வேளை சோறு போட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி என்னாகுது? நான் வேலைக்கு போகணும், படிக்கணும், என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றவனாலே இது பாஸ் ஆக முடியுன்றப்போ வெறுமனே நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கே வரேன்னா இதான் உங்கள் வேலை. ஒரு சர்வீஸை வாங்கிட்டு உட்கார்ற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? ஓயக்கூடாது. சின்ன சர்வீஸ் வாங்கினதுக்கப்புறம் அடுத்த பெரிய சர்வீஸ் வச்சுக்கணும். கடைசி வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் எழுதிருக்கணும். எனக்கு இதுவே போதும்னு அடங்கிடக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிட்டேன். நான் பேசுகிறதானே இதை பற்றி நிறைய பேசுவேன். ஆக்சுவலாக இன்னொரு சப்ஜெக்ட் நாலேஜ் எனக்கு கொஞ்சம் நிறைய குறைஞ்சி போயிருக்குது. இல்லைனா ஒரு கேள்வி எடுத்துன்னா அது பதிலாம் சொல்லுவேன், அப்படியே சொல்லிவிடுவேன். இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. 2013, 12 மெயின் எழுதுனதோட சரி ரொம்ப லேட் ஆகிடுதுனால எனக்கு வந்து நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி கிளாஸ் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு இப்போ இனிமேல் பார்க்கணும். இனிமேல் ஏதாவது 1, 2 இருந்தால் ஸ்பெஷலாக எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படியெல்லாம் பண்ணணுன்றலாம் சொல்கிற அளவுக்கு என்னால் முடியும். ஸோ எனக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு அருமையான ஒரு கோச்சிங் சென்டர் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க. இன்னொன்று, கோச்சிங் சென்டரில் எடை போடுற வேலையெல்லாம் விட்டுருங்க. நம்ம இங்கே படித்தா நல்லா படிப்போம், அங்கே படித்தா நல்லா படிப்போம், அங்கே படிக்கிறோம் தான் பாஸ் ஆகிறான். நீ ஒழுங்காக இல்லைன்னா எங்கே படித்தாலும் பாஸ் ஆக முடியாது. புரியுதுங்களா? ஸோ இது ஒரு இடம், ஒரு சேர், ஒரு டேபிள், ஒரு லைட்டு, ஒரு ஃபேனு, உனக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள், 4 ஃப்ரெண்டு, இவ்வளோ தான் கோச்சிங் சென்டர். இந்த செட்டப் உனக்கு கிடைக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறே தவிர ரேடியன்னு வேறு ஏதாவது சொல்லிக்கின்னு அந்த பேர் வச்சிங்கன்னெல்லாம் ஒன்றுக்கும் இதனால தான் நான் ஜெயிக்கிறேன் பாஸ் ஆகிறன்றதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, வேறு முறையில் யாரும் சொல்லித்தரல. வேறு முறையிலலாம் ஸ்பெஷலாக ஏதாவது உனக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இன்னிலேருந்து நீ டெப்டி கலெக்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆகிடுவியா? நீ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஆகும். புரியுதுங்களா? நான் பேசுகிறது வந்து ப்ராக்டிக்கலாக இருக்கும். ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, என்னுடைய உரையை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருமே வந்து சீக்கிரம் ஒரு ஜாபை வந்து பிடிக்கணும், சீக்கிரம் ஒரு போஸ்ட்டுக்கு போகணும். ஓகேவா? நன்றி. பேசும்போது வந்து அப்படியா? சரி. சப்பேன்